பண்ணிட்டு ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி, வருகிற 17ஆம் தேதி நடைபெறுகின்ற ஓலவல் பரீட்சைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கிறிஸ்தவ மாணவர்களாகிய உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அந்த பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய கிறிஸ்தவ பாடத்துக்காக ஏற்பாடு செய்த இந்த கிறிஸ்தவ கருத்தரங்குக்காக ஸ்தோத்திரம். இங்கு படிக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே பிள்ளைகளுடைய மனதிலே நினைவுபடுத்தி ஆண்டவரே அந்த நாட்களிலே இவ்வாறான கேள்விகள் வரும் பொழுது அவற்றை எழுதுவதற்கான நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை அப்பா நீ கூடவே இருந்து வழி நடத்தும்படியாய் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே. ஆமென், ஆமென். ரைட், நாங்கள் தொடங்குவோம். எதிர்பார்க்க கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கிற இந்த கேள்விகள் தான் கட்டாயம் வருமென்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஊகம் இல்லையா, போன வருஷமும் நாங்கள் ஊகிச்ச சில கேள்விகள் வந்திருக்கின்றது. அதே மாதிரி இந்த முறையும் வரலாம் என்று நினைத்து எடுத்து வைத்த கேள்விகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஸோ அந்த வகையிலே நீங்கள் எல்லாரும் மியூட் பண்ணி இருங்க. நாங்கள் கேள்விகள் கேட்கின்ற இப்ப கேள்வி கேட்டு பதில உங்கள்கிட்ட கேட்டால் இந்த கருத்தரங்கு குழம்பி இருக்கும், என்னோட நேரடியாக இல்லை. ஆகவே நீங்கள் எல்லாரும் அவதானிச்சு கொண்டிருங்க, இடையூறு விளைவிக்காமல். ஏதாவது உங்களுக்கு டவுட்னு சொன்னால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நாங்கள் நேரடியாக பாடத்துக்குள் வருவோம். கடந்த வருடங்களிலே சதுசேயர் வந்தது. அதற்கு முதல் வருடங்களிலே பரிசேயர் பற்றிய கேள்வி வந்தது. இந்த முறை நாங்கள் பார்க்கலாம், மறைநூல் அறிஞர்களை பற்றி பெருசா கேள்வி வந்ததில்லை. 40 MCQல 1-2 வந்திருக்கு, கடந்த காலங்கள்ல வர இல்லை. ஸோ இந்த முறை அவர்கள் பற்றியதாக வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நான் முதலாவதாக பார்க்கின்றேன். நீங்கள் ஸ்கிரீனில் எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புறேன். நீங்கள் மக்களுக்கு அதிக வரி சுமைகளை சுமத்துகிறீர்கள் என்று யாரை பார்த்து இயேசு குற்றம் சாட்டுகிறார்? உங்களுக்கு தெரியும், இயேசுவினுடைய காலத்திலே சட்டங்களை இயற்றுகிறவர்கள் தான் இந்த திருச்சட்ட அறிஞர். இந்த இவர்களாலே எழுதப்பட்ட இந்த சட்டங்களைத்தான் சிறப்பாக கடைபிடிக்கிறவர்கள் யாரு? பரிசேயர்கள். சதுசேயர்களும் கடைபிடிக்கிறார்கள், ஆனால் சதுசேயர்கள் தோராவைத்தான் கடைபிடிக்கிறார்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்கள் சுமத்த முடியாத வரிகள் நீதிகளை எல்லாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுமத்துகிறார்கள். ஆகவே இயேசு அவ்வாறு அவர்களை குற்றம் சாட்டினார். யாரை? இந்த மறைநூல் அறிஞர் அல்லது திருச்சட்ட அறிஞர். அப்ப இவர்கள் வேறு எந்த விடயத்தில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பரிசேயரோடு இந்த மறைநூல் அறிஞர்களும் வரி தண்டுபவர்களுள்ளே சாப்பிடுகிற பொழுது அங்கு இவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். நீர் பாவிகளோடு இந்த வரி தண்டுபவர்களோடும் சாப்பிடுவது என்ன? அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னது? நோய் உள்ளவருக்குத்தான் வைத்தியர் தேவை என்று. ஆகவே இவர்களோடு தொடர்பட்ட விடயங்களை கொஞ்சம் பார்க்கும்படியாய் கேட்கின்றேன். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே திருச்சட்ட அறிஞர் போயிட்டு கேட்கிறார், எனக்கு அடுத்தவன் யார் என்று. உங்களுக்கு தெரியும் அதனுடைய பின்னணி. அதற்கு பிறகுதான் இயேசு நல்ல சமாரியன் கதை சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவர்களோடு மறைநூல் அறிஞர்களோடு தொடர்புபட்ட விடயங்களை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த மறைநூல் அறிஞர்கள் போல எங்களுடைய இன்றைய சமுதாயத்திலே பார சுமத்துகிற கூட்டத்தினர் யார் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கள்ள வியாபாரிகள், வேலைத்தல அதிகாரிகள். என்ன இன்னைக்கு பெரிய அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அதிகாரமாக என்னது நடத்துவார்கள். ரைட்? ஒரு மனிதாபிமானமாக நடத்துவதில்லை. வியாபாரிகள் என்ன செய்வார்கள்? 500 கிராம் சீனியை கேட்டா 450 கிராம் சீனியை கொடுத்து 50 கிராம் சீனி. எங்க ஆமோசுடைய காலத்திலே நடந்த கள்ள தராசுகள் போலதான் இன்றைக்கு
எங்கட நாட்டிலே இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே அதிக பாரத்தை சுமத்துகிற கூட்டத்தினர். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். வாரத்தின் பிள்ளைகள் நன்றாக கவனிங்க. கிரேட் 10, 11 பாடத்திலே தான் எங்களுக்கு வரும். ஆனால் நான் ஒரு ஒழுங்கமைப்பிலே தரவில்லை. 10லே 11லே எல்லாம் நாங்களாக ஊகிச்சு வர்றதுதான். அதனால ஒரு ஆர்டர்ல இருக்காது. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுங்க. வாரத்தின் கடைசி நாளை யூதர் ஓய்வு நாளாக கொண்டமைக்கான காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும், யூதர்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்றது தெரியும். ஆரம்பத்திலே யூதர்கள் என்ன செய்தார்கள்? அதாவது இறைவன் படைப்பிலே 6 நாள் படைத்து 7ஆம் நாள் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓய்வு நாளை கருதினார்கள். அதனால்தான் வாரத்தினுடைய ஓய்வு நாள் என்றது ஒரு படைப்பு. அதாவது அவர்கள் இறைவன் கடவுள் உலகத்தை படைத்து ஓய்ந்திருந்த தினமனபடியால் ஓய்வு நாளை சபத் நாளாகவும், இன்று வாரத்தின் முதலாம் நாளை கிறிஸ்தவர்கள் முக்கியமாக கருதப்படுவதற்கு என்ன? வாரத்தின் முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் கொண்டாடுவோம்? இயேசு மரணத்தை வென்று உயிர் தெழுந்த நாள் வாரத்தின் முதல் நாள் ஆகும். ஆகவேதான் இன்று கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு தெரியும். வாரத்தின் முதல் நாளிலே மகதலேனா மரியாள் உட்பட என்ன செய்கிறார்கள்? கல்லறைக்கு செல்கிறார்கள். அங்கு உயிரோடு எழும்பினை இயேசுவை இந்த பார்க்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இதுதான் அங்கு வித்தியாசமாக காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க, ஈசா என்னும் அடிமரம். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே கேள்விகள் வரும் பொழுது எவ்வாறு வருகிறது? கிரேட் 10ல முதலாவது பாடம் இயேசுடைய பிறப்பை குறித்து இறைவாக்கு உரைக்கின்ற பாடமாக இருக்கிறது. அதுல தான் இவ்வளவு நாளும் என்ன செய்யறது? முதலாவது கேள்வி போடுவாங்க. ஆனா போன முறை இந்த பாடத்திலே இடைக்குள்ளதான் வந்தது. முதலாவது இயேசுவை அழைத்த சீடர்களுடைய பாடத்திலே முதலாவது ஆழத்துக்கு தள்ளி போன்று யாரை பார்த்து சொன்னதென்று கேள்விகள் கேட்கப்பட்டது. MCQல முதலாவது கேள்வி. ஆகவே கேள்விகளுடைய செட்டப் எல்லாம் மாறுகிறது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் என்ன நடக்கின்றது? ஈசா என்னும் அடிமரம். உங்களுக்கு தெரியும், இயேசுவினுடைய பிறப்பை குறித்து 2 இறைவாக்கினர்கள் உரைத்திருக்கிறார்கள். ஏசாய், அடுத்தது ஏசாயாவும் மீகா ஒன்று தான் உரைத்திருக்கிறார். ஏசாயா அங்கு உரைத்திருக்கிறதை நாங்கள் காக்கிறோம். இப்ப ஈசா என்னும் அடிமரம். ஈசா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தாவீதினுடைய அப்பா. ஆகவே தாவீதினுடைய வம்சத்திலே இருந்து பிறந்தவர் ஒரு அரசர். தாவீது யாரு? ஒரு அரசர். அரச பரம்பரையிலே தான் எங்களுடைய மெசியா வருவார் என்று அவர் முன்னுரைத்தார். இதன் மூலம் எங்களுக்கு என்ன விளங்குகிறது? ஆகவே உரைத்தது ஏசாயா. அடுத்தது, இஸ்ரேலின் அரச பரம்பரை அழிக்க மாட்டாது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த கேள்வியை நாங்கள் பார்க்கலாம். நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். யாரை பற்றி குறிப்பிடப்படுகிறது? இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், திருமுழுக்கு யோவானும் இயேசுவையும் 2 விஷயங்களிலே சொல்லப்படுகிறது. இப்ப நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் என்று சொல்லப்படுகிறது, நீ உன்னத கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அவர் பிறப்பால் பலர் மகிழ்ச்சி அடைவர், அவர் பிறப்பார் மகிழ்ச்சி அடைவர். அவர் பெரியவராயிருப்பார், அவர் ஆண்டவரின் சமூகத்திலே பெரியவராயிருப்பார். இப்படி 2 பேருக்கும் ஒரே உன்னத கடவுள் என்று வருகிறபடியால் எங்களுக்கு உடனே பார்த்த உடனே என்ன நடக்கும்? இது இயேசுவை பற்றி என்று நாங்க போடுவோம். ஆகவே அந்த குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக இவ்வாறு போட்டிருக்கிறேன். இதனுடைய ஸ்லைட்ஸ் பின்னுக்கும் நான் ஒப்பிட்டு போட்டு காட்டுகிறேன். பாருங்க, இது உன்னத கடவுளின் இறைவாக்கினர் யாரு? திருமுழுக்கு யோவான். இறைவாக்கினர் இயேசு இறைவாக்கினர் அல்ல தானே? அதனால நீங்க பார்க்க வேண்டும். அடுத்தது, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பாராதிருத்தல் என்பது உங்களுக்கு தெரியும். அழைப்பு வந்தால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அழைப்பை ஏற்றுட்டு நாங்க திரும்பி போகலாது. உங்களுக்கு தெரியும், அழைப்பை ஏற்று நிராகரித்த 3 கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தடைகள் மத்தியிலே மன உறுதியுடன் இறை பணி செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆண்டவருக்காக நாங்கள் போனால் அவருடைய சிலுவையை நாங்கள் சுமக்க வேண்டும். பாரம் சுமக்கிறவர்களாகத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிகிறது. அடுத்த கேள்வியை பாருங்க, திருமுழுக்கு யோவான். சில வேளைகளிலே இந்த முறை திருமுழுக்கு யோவானுடைய சம்பந்தமாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு.
திருமுழுக்கு யோவானின் வாழ்வில் இருந்து நாம் பின்பற்றக்கூடிய 2 குணாதிசயங்கள் அவங்களே கொடுத்திருக்கிறார். என்னது? தாழ்மையும் தைரியமும் கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட கேட்ட கேள்வி என்ன? இந்த தாழ்மைக்கு ஒரு உதாரணமும் தைரியத்துக்கு ஒரு உதாரணமும் தரும்படியாக கேட்கிறார்கள். அவ தாழ்மைக்கு உதாரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கின் போது சொல்லுகிறார், இயேசுவை அறிமுகப்படுத்துறார். இதோ உலகின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அங்க என்ன செய்கிறாரு? இயேசுவை அறிமுகப்படுத்தி அவருடைய மிதியடிவாரு ஷூ லேச கூட அவிழ்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அங்க என்ன செய்கின்றார்? தன்னுடைய தாழ்மையை அவர் வெளிப்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம். அதே போல தைரியம், இவருக்கு எவ்வாறு தைரியம் வந்தது? இவருடைய அந்த தைரியத்தினாலே தான் இவருடைய மரணம் ஏற்பட்டது. ஏரோது அரசனுடைய தவறை உணர்த்தியது. ஏரோது அரசன் என்ன செய்கிறார்? தன் தம்பியினுடைய மனைவியை வைத்திருக்கிறார். இதனாலே போய் நேரடியாக கடிந்து கொண்ட யோவான் என்ன செய்கிறார்? திருமுழுக்கு ஜோவான் என்று பாவிக்க கூடாது. திருமுழுக்கு ஜோவான் என்ன செய்கிறார்? அவர்களை அதிகாரத்தோட போயிட்டு கடிந்து கொள்வதை நாங்கள் காண்கிறோம். இதனாலே அவர் சிறையிலே இருந்தார். அதன் கடைசியாக ஏரோதியாளின் மகளுடைய பர்த்டே அன்று என்ன செய்கிறார்? இவருடைய தலை வேண்டும் என்று சொல்லி அங்கு தலை வெட்டப்பட்டு மறிக்கிறதாக காணப்படுகிறதை நாங்கள் காண்கின்றோம். அடுத்ததாக இவருடைய போதனைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஜோர்தான் நதிக்கரையிலே இவருடைய போதனைகளை கேட்கும்படியாக பொதுமக்கள், வரி தண்டுபவர்கள், போர் படை வீரர்கள், ஜூத சமயத்தவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அவர் சொன்ன பதிலை நீங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும். அப்ப ஏன் இது போடுறேன் என்றால், இந்த காலத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை நாங்கள் கடந்த நவம்பர் மாதத்திலே இருந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். வெள்ளம் வந்தது. அந்த சூழ்நிலையிலே எங்களுடைய பொதுமக்களாகிய எங்களுடைய பொறுப்பு என்ன? இந்த வசனமும் எங்களுக்கு நாங்கள் நடைமுறையில் இருக்கிற பொறுப்பும் என்னன்னு பார்த்தா, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் என்றால் என்ன? தற்காலங்களிலே அனர்த்தங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அந்த வேளையிலே எங்களிடத்திலே மேலதிகமாக இருந்ததை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது, நம்மிடம் வரும் ஏழைகளை பற்றி நாங்கள் துயரம் கொள்ள வேண்டும். ஐயோ, சில பேர் பொஷன ஏழைகளை எல்லாம் வந்து என்ன செய்வாங்க? தவித்து விட்டுட்டு நல்ல பெரிய பெரிய பணக்கார நண்பர்களாக தெரிந்தெடுப்பார்கள். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏழைகளுடைய துயரத்திலே நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசு சொல்லுகிறார், ஏழைக்கு உதவுகிறவன் தனக்கு கடன் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் நாங்களும் ஒரு கிறிஸ்தவ பணி செய்கிறோம். எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. ஏன்? வேத வாக்கியம் சொல்லுகிறது, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். உங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் வரட்டும். ஒரு சாப்பாடு கொண்டு வராத பாடசாலையிலே உணவு கொண்டு வராத ஒரு மாணவனுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் உணவு கொடு. அதுக்காண்டி ஒவ்வொரு நாளுமே அவர் கொண்டு வராட்டி நீங்க கொடுக்க வேண்டிய இல்ல. அந்த பெற்றார்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே உண்மையாகவே அவருடைய உள்ளத்திலிருந்து இன்று அம்மாவிட்ட சமைக்கிறதுக்கு எனது காசு இல்லை அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும். இதைத்தான் நாங்க சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஆடைகள், இதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக எழுதக்கூடிய விஷயங்களாக காணப்படுகிறது. அடுத்தது, ஆண்டவரே உம்மோடு சிறையிருப்பதற்கும் என் சாவதற்கும் கூட நான் தயார். இதே கிட்டத்தட்ட வாக்கியம் பவுல் சொல்லியிருக்கார். ஆனா பவுலுடையது போன முறை வந்திருக்கு. ரைட்? எருசலேமுக்கு போற வேளையில நான் அது சொல்லுவேன், பயணங்கள் செய்யல. எருசலேமுக்கு அவர் போற வேளையில அவருக்கு சாவு இருக்குதுன்றது அவர் உணர்கிறார். அவர் சொல்றார், சாவதற்கும் தயார். இங்க சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் கூட நான் தயார் என்று சொன்னது பேதுருவாக இருக்கிறார். சரியா? அவர் பேதுரு மறுதளிப்பார் என முன்னறிவிக்கப்பட்ட போது. அடுத்தது, ஏவாள் என்பதன் அர்த்தம் யாது? உயிருள்ள யாவற்றுக்கு தாய். ரைட்? லெவல்ல நீங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இயேசுவினுடைய பிறப்பை குறித்து ஏனைய நற்செய்திகளிலே குறிப்பிடாத ஒரு நிகழ்வு மத்தேயு நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகிறதை நாங்கள் காணலாம். என்ன அடையாளம் என்றால், ஒளிரும் விண்மீன் ஞானிகளின் வருகை. ஞானிகள் கொண்டு வந்தது என்ன? பொன், சாம்பிராணி, வெள்ளை பூனம். இதுகள் எல்லாம் என்னது? சில பேர் தட்டி கொண்டு பாக்குறது இல்ல. ஆனா இந்த புக்ல இருக்கு. ஏனைய நற்செய்திகளிலே அறிவிக்கப்படாத விடயங்கள் இங்கு இருக்கு. ஆகவே ஒளிரும் விண்மீனும் நட்சத்திரம் வழிகாட்டினது இந்த சாஸ்திரிகள் ஞானிகளுடைய வருகையாக காணப்படுகிறது. அடுத்தது,
கொடிய திராட்சை தோட்ட குத்தகைக்காரனுமாமே. இத கொஞ்சம் பாருங்க. சதுசேயருடைய சவாலுக்கு உள்ள வருகிற பாடம். இந்த குத்தகைக்காரனுமாமே அநேக நாட்களாக வரவில்லை. ஆகவே இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து ஒரு கால் வாசி பாருங்க. இங்க கொடிய திராட்சை தோட்ட குத்தகைக்காரன் யார்? உங்களுக்கு தெரியும். இறைவன் உலகை படைத்து மனிதனுடைய கையிலே ஒப்புவித்தார் ஆளும்படியாக. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். இதனாலே தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார் ஒரு இறைவாக்கினராக. அப்ப உரிமையாளர் யாரு? பிதா. பணியாளர் யாரு? இயேசு கிறிஸ்து. ரைட்? ஓகே, இதனுடைய விரிவாக்கத்தை நீங்கள் புத்தகத்திலே பாருங்க. அடுத்தது பாருங்க, அந்தியோக்கியாவிலே இறைவாக்கினராகவும் போதகராகவும் பணிபுரிந்தவர்கள் யார்? அந்தியோக்கிய திருச்சபை புறவினத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் திருச்சபை. யூதர்களுடைய ஆலயம் எருசலேம் ஆலயம். அவர்கள் அங்குதான் சடங்குகள் எல்லாம் செய்வார்கள். எல்லா இடங்கள்லயும் வேறு தொழுகை கூடங்கள்ல இருக்கிறவர்கள் ஒரு பெரிய சடங்கை செய்வதற்கு ஆலயத்துக்கு வருவார்கள், எல்லாரும் எருசலேம் சங்கத்துக்கு. ஆகவே இப்ப புற இனத்தவர் பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பிறகு முதலாக உருவாக்கப்பட்ட சபை. இந்த சபையிலே இறைவாக்கினராக போதகராக பணிபுரிந்தவர்கள் யார்? பர்னபா, நீகார் எனப்படும் சீமோன், சீரோன், லூகியோ, மெனாயின் சவுலாக காணப்படுகிறது. அவை பாருங்க, பர்னபா பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும். பர்னபா தான் பவுலை என்ன செய்கிறார்? பவுலை இந்த திருச்சபைக்கு, அந்தியோக்கிய திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தியவர் இந்த பர்னபாவாக காணப்படுகிறார். பர்னபா தான் அந்தியோக்கிய திருச்சபையிலே காணப்படுகிறார். அதாவது அவர் தான் இங்க அறிமுகப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியும், போன முறை வந்தது கேள்வி, அந்தியோக்கிய திருச்சபையில இருந்து பிரயாணத்துக்காக எவ்வாறு இந்த பவுலை அனுப்பினார்கள் என்று போன முறை வந்திருக்கு. அவர்கள் எவ்வாறு ஜெபம் பண்ணி, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தலைகளிலே கையை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனுப்புகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இதை நீங்கள் பார்க்க வேண்டும். யார் அங்கு இறைவாக்கினராக இருந்தார்? அதே நேரம் இவர் அகவு வருகிறார். நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு வழி சொன்னா, இயேசு திருமுழுக்கு யோவானுடைய ஒப்புற சந்தர்ப்பங்கள். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார் என்றால் அது இயேசுவை குறிக்கிறது. அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் என்றால் அது திருமுழுக்கு யோவானை பற்றி குறிக்கிறது என்பது கவனம். உன்னத கடவுளின் மகன் என்றால் இயேசு, உன்னத கடவுளின் இறைவாக்கினர் என்றால் அது திருமுழுக்கு யோவான். ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறதான வித்தியாசங்களை நீங்க பார்க்கணும். என்னன்னா எல்லாரும் உடனே என்னது அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் இயேசுவை போடுறாங்க. ரைட்? அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். அடுத்தது எலியாவின் உளப்பாகை வல்லமை உடையவர். செகரியாவுக்கு கப்ரியல் தூதன் சொல்லுகிறார், அவருடைய மகனுடைய பிறப்பு எப்படிப்பட்டிருக்க வேண்டும்? அவர் எலியாவின் உளப்பாகு. அப்ப கேள்வி கேட்டால் எலியாவின் உளப்பாகை வல்லமை உடையவர் யார் என்றால் இயேசுவோட நாங்க விட முடியாது, திருமுழுக்கு யோவானாக இருக்கிறார். இயேசுவினுடைய பணிக்கு இடையூறு விளைவித்த கூட்டத்தார் யார்? தெரியும் உங்களுக்கு. பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள். பரிசேயர், சதுசேயர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்கள் அந்த பாட சம்பந்தமாக வந்திருக்கு கடந்த 2 வருடம். மறைநூல் அறிஞரை கொஞ்சம் கூட பாருங்க, அவர்கள் எந்த வகையிலே இயேசுவினுடைய பணிக்கு இடையூறு கொடுத்தார்கள் என்று. அடுத்ததாக இடைவெளியை நிரப்புக. இவ்வாறான கேள்விகள் இப்பொழுது வந்து கொண்டு போகிறதை நீங்கள் காணலாம். அடிப்பதற்காக இழுத்து செல்லப்படும் டேஷ் என்னது? ஆட்டை போல ரோம கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ரைட்? இப்படியாக சில கேள்விகள் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான உங்களுக்கு பாட புத்தகத்திலே தருகின்ற முக்கிய சிலபஸ்களை நீங்கள் பார்க்க வேணும். கடவுளின் மக்கள் சம்பந்தமாக வரலாம், பேறு பெற்றோர், பேறு பெறாதோர் யார் பற்றி எல்லாம் உங்களுக்கு வரலாம். ஆகவே அதுகள்ல நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ரைட்? அடுத்தது பாருங்க, 2 சத்தங்கள் வானத்தில இருந்து ஒலிக்கிற சந்தர்ப்பங்கள். ரைட்? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2 சத்தம் இயேசுவினுடைய பொருட்டு வருகிறது. அவர் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது, அடுத்ததாக தோற்றம் மாறுதலின் போது. ரெண்டு சந்தர்ப்பங்களை எப்பொழுதும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதி 2 முதலாவது கேள்வி, பகுதி 2 முதலாவது கேள்வி 10 கேள்வி 2 புள்ளிகளுக்கு வருகிறபடியால் இது 2 வகையான ஒலி.
திருமுழுக்கின் போது, அடுத்தது தோற்றம் மாறுதலின் போது. அடுத்தது பாருங்க, யூத பாஸ்காவின் மூலம் யூதர்கள் எந்த நிகழ்வை கொண்டாடுகிறார்கள்? உங்களுக்கு தெரியும், எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்து கிடைத்த விடுதலை, அது மோசேயால என்ன செய்யப்படுகிறது? அங்கு வாதைகள், கொள்ளை நோய்கள் அனுப்பப்பட்டு கடைசியாக இறுதி வாதையாக தலைமகன் சாவு என்ற கொள்ளை நோயின் பிறகுதான் அங்கு பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்கிறார். அதுக்குள்ளே என்ன மாதிரி புளிப்பற்ற அப்பம், ரைட், கசப்பான கீரை, அதுகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிலபஸ்ல தேவையில்லை. ஆனாலும் என்ன நோக்கம்? ஏனென்றால் இந்த இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் என்னது தலைமகன் அர்ப்பணிப்பு விழா கொண்டாடப்படுகிறது. யூத சடங்குகளிலே தலைமகன் அர்ப்பணிப்பு விழா இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அடுத்தது ஈஸ்டர் பண்டிகையின் முக்கியத்துவம். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் தான் நாங்கள் புதிய பாஸ்கா என்று சொல்லுவோம். அது எங்களுடைய உயிர்ப்பு. ஈஸ்டர் என்று சொன்னால் உயிர் தெழுதல் ஞாயிறு. என்னது? பாவிகளாகிய அனைவருக்கும், எங்கள் அனைவருக்கும் கிடைத்த விடுதலையின் நாளாகத்தான் ஈஸ்டர் முக்கியப்படுகிறது. அடுத்தது பாருங்க, பவுலினுடைய பிரயாணங்கள் எப்போதுமே கட்டாயம் வருகின்ற கேள்வி. எந்த முறையும் கட்டாயமாக வரும், மாற்று கருத்து இல்லை. ரைட். ஆகவே 4 பிரயாணம், 3 பிரயாணம், கடைசியாக ரோமை பிரயாணத்தை நாங்கள் 4வது பிரயாணம் என்று சொல்லுவோம். இது கட்டாயம் வரும். ஆனால் முதல் 2 பிரயாணங்களும் கடந்த 2 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த முறை 3ம் 4ம் அநேகமாக வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் நாங்கள் நவம்பர் மாதம் சந்தித்த அந்த தித்வா புயலோடு பவுலும் ரோமை பிரயாணத்திலே போகிற பொழுது சந்தித்த ஜூரோ கிலோன் அல்லது வாடை கொண்டல் புயலும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. பவுலினுடைய அந்த முன்மாதிரியான வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஆகவே இந்த முறை வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு, அதிகம். ஆகவே அதுகளை கொஞ்சம் கூட பாருங்க. இடங்களை பற்றி கேட்கிறாங்க. போன முறை பிலிப்பெல்லாம் வந்தது. ஆகவே இந்த முறை நாங்கள் பார்ப்போம். பின்னால எபேசு பட்டணத்தை குறித்து நாங்கள் கூடுதலாக பார்ப்போம். அவை பவுலின் வாழ்வின் பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, பவுல் பவுலுக்கு வந்து எல்லா இடத்திலும் அவருக்கு பிரஜா உரிமை கிடைச்சபடியால் அவர் சில விஷயங்களை பயமில்லாம சொன்னார். நான் ரோமை பேரரசுக்கு போகணும், என்னை எருசலேமிலே அவரை எருசலேமிலே சிறையில் அடைக்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருந்தாலும் கூட அவர் ஒரு ரோமை பிரஜை என்றபடியால் என்னை ரோமை பேரரசுக்கு கொண்டு போங்கள், நீதி விசாரிக்க என்று சொல்லி அவர் போகிற அந்த பயணம் தான் என்னது சிறை கைதியாக கப்பல்லே போற அந்த சம்பவங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதை கொஞ்சம் பாருங்க. சவுலினுடைய பெயர்களை கொஞ்சம் பாருங்க. ரைட். அவருக்கு வழங்கப்பட்ட எபிரேய, கிரேக்க, ரோமை பெயர்களை பாருங்க. அடுத்தது பவுலினுடைய முதலாவது தூதுரை பயணம். பவுலுடைய முதலாவது தூதுரை பயணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுது. ரைட். ஒரு கூட்டு தலைமைத்துவம். இது பற்றி அடிக்கடி வருகிறபடியால் நீங்கள் இங்க பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு தூதுரை பயணத்தினுடைய நோக்கம் என்ன, அடுத்தது பயணத்தோழர் யாரு, அந்த இடங்களிலே காணப்பட்ட முக்கிய இடங்கள், அந்த இடங்களிலே செய்யப்பட்ட அற்புதங்கள், அதன் விளைவாக ஏற்படுத்திய மாற்றங்கள். இந்த 5 கேள்விகளை கேட்டு ஒவ்வொரு பிரயாணங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு அந்த ஒரு பிரயாணத்திலே ஒரு தெளிவு ஒன்று வருவதற்கு வர முடியும். ரைட். ஆகவே இதுல நாங்கள் விளக்கிடாமல் ஏனென்று சொன்னால் இதுல கூடுதலாக வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் எருசலேம் சங்கம் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், எருசலேம் சங்கம் ஏன் கூட்டப்பட்டது, அங்க கூட்டப்பட்ட போது யார் தலைவராக இருந்தார், அங்கு உரையாற்றியவர்கள் யார், எடுத்த பொது தீர்மானம் என்ன என்று குறித்து நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். அப்ப ஏன் இந்த எருசலேம் சங்கம் கூட்டப்படுகிறது? கிறிஸ்துவுக்கு பின் 50ஆம் நூற்றாண்டிலே கூட்டப்படுகிறது. பவுல் முதலாம் பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கிறார். புதிய ஜனங்களை சந்திக்கிறார். அவர்களுக்கு ஜூதர்களுடைய அந்த சட்டத்தின் பிரகாரம் என்ன செய்கிறார்? விருத்த சேதனம் செய்கிறார். அப்ப விருத்த சேதனம் செய்கிற அந்த சடங்கானது ஒரு புதிய ஆட்களுக்கு செய்கிற பொழுது 3000 4000 என்று போய்க்கல, அதுக்கே ஒரு நேரம் எடுக்கிறபடியால் இது கட்டாயம் செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி அவர் மத்தியிலே உருவாக
சாரி பிள்ளைகள், இன்னைக்கு எனக்கு எதிர்பாராக முடியாத தனிமல். விளங்காவிட்டால் விளங்கவில்லை என்று என்னிட கேளுங்க. ஸ்பீடா போனாலும் என்னைய நிறுத்தி கேளுங்க. ஆனா ஸ்பீடா தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2 மணித்தியாலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 40 மேல ஸ்லைட்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அவ்வளத்தையும் நான் உங்களுக்கு ஒப்புவிக்கணும்னு நான் விரும்புறேன். சோ அவதானிச்சு கொண்டிருந்தீங்களா? ஓகே. ஆகவே பாருங்க, பவுல் வந்து இவ்வாறு அன்னைக்கு விருத்த சேதனம் அப்ப செய்ய அதுலயே எங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி என்ன செய்கிறார் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். என்ன அந்தியோக்கிய திருச்சபைக்கு வந்து சொல்லுகிறார், இவ்வாறான பிரச்சனையை நான் எதிர்நோக்கினேன். உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு சங்கத்தை கூட்டுகிறார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பாராளுமன்றம் எங்களுடைய இலங்கை பாராளுமன்றத்திலே கூட்டி அதுக்கு அதிகாரத்தை பெற்று விட்டுவார்கள். அதுக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்துவார்கள். அப்ப இதே சிச்சுவேஷன் அங்க இருந்துதான் இதுகள் எல்லாம் வந்திருக்கு. ஆகவே இந்த சங்கத்திலே என்ன செய்கிறார்? யார் தலைமை தாங்குகிறார்? யாக்கோபு தலைமை தாங்குகிறார். பேதுருவும் பவுலும் என்ன செய்கிறார்கள்? உரையாற்றுகிறார்கள். எடுத்த தீர்மானம் என்ன? விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை. விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை. ஏன் விருத்த சேதனம் செய்ய அந்த விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தபடியால் தான் இன்று விருத்த சேதனம் இல்லை. இல்லது போனால் இல்ல கட்டாயம் ஜூதர்களுடைய வரவில்லை. ஏனென்றால் அவர் ஜூதர்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்கு தான் என்னது மெசியா, தங்களுக்கு தான் கிறிஸ்தவம், தங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்தவ மதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பேதுருடைய ஒரு சம்பவம், கொர்நேலியு வீட்டுக்கு சென்ற சம்பவம் யூதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலக மக்களுக்கு மெசியா கடவுள் என்று ஒரு எண்ணத்தை அந்த சம்பவம் உருவாக்கியதை நாங்கள் காண்கிறோம். அதனாலதான் நானும் நீங்களும் என்னது இலங்கையர் கூட மெசியா எங்களுக்கு குறித்தாங்க. நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை. ஆகவே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாருங்க, பெரத்தமையை விளக்க வேணும், கழுத்து நெரிக்கப்பட்ட இறைச்சியை உண்ணக்கூடாது. ஆகவே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அது முதலாம் பிரயாணத்துக்கு பின்னர் நடைபெற்ற என்னது வந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் இவ்வாறு வழங்கப்பட்டது. நினைவிலை வச்சு கொள்ளுங்க. சில வேளையில எருசலேம் சங்கம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு வரலாம், அல்லது ஏதாவது ஒரு கேள்வி, பெரிய கேள்வி கூட எருசலேம் சங்கம் எத்தனையாம் ஆண்டு கூட்டப்பட்டது, யார் தலைமை தாங்கினார், கூட்டப்பட்டதுக்கான நோக்கம் என்ன, கூட்டப்பட்டதனுடைய தீர்மானங்கள் எவ்வாறு எடுக்கப்பட்டார்கள், அந்த தீர்மானங்கள் இன்றைய சமூகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? விருத்த சேதனம் இல்ல. சரியா? எங்களுக்கு பெருத்தமையே விளக்க சொல்றது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பொதுவாக நினைச்சு எழுத வேண்டும். அடுத்தது பவுலினுடைய தூதரை பிரயாணம் 2வது. இதுகளெல்லாம் போன முறை வந்தது, ஆனாலும் அதை தொட்டுக்கொண்டு போறேன். ஏனென்றால் ஏதாவது பவுலுடைய பிரயாணம் வரும், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற 3ஆம் 4ஆம் பிரயாண தச்சமே வராவிட்டா இதுகள் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இங்க உங்களுக்கு தெரியும், 2ஆம் பிரயாணம் ஆரம்பிக்கிற நேரத்திலே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தது பர்னபாவுக்கு பவுலுக்கு. உங்களுக்கு தெரியும், பயணத்தோழர் ஜோவான் எனும் மாற்றி என்ன செய்கிறார்? முதலாம் பிரயாணத்திலே இடையிலே போகிறார். அது பவுலுக்கு அவ்வளவு பிடிக்க இல்லை. ஏன்னா அதாவது ஊழியத்துல வந்துட்டு இடையில போறார். அப்ப அதனால 2ஆவதுக்கு அவர் எடுக்கவில்லை. 2ஆவது பிரயாணத்தின் போது எடுக்காதபடியால் அங்கு பர்னபாவுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் வருகிறது. புத்தகத்திலே மேலதிக விளக்கங்கள் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. மனஸ்தாபம் வருகிறபடியினால பவுல் என்ன செய்கிறார்? சீலாவையும் தீமோத்தேயு லூக்காவையும் பயணத்தோழர்களாக அவர் பிரயாணங்களின் போது எடுத்து செல்கிறார். ஆகவே இங்க முக்கியமாக 2ஆம் பிரயாணத்திலே இருக்கின்ற இடங்கள் பிலிப்பு, எதென்ஸ், கொரிந்துவாக காணப்படுகிறது. இதிலே உங்களுக்கு தெரியும், பிலிப்பிலே 4 சம்பவங்கள் நடக்கிறது. எதென்ஸ்லே அறியப்படாத தேவனுக்கு என்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் போதிக்கிறார். அரையோப்பாகு மாண்டவர். அடுத்து பார்க்கலாம், கொரிந்து இங்க கூடுதலாக இருக்கிறார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோட இருக்கிறார். இங்கதான் பவுலுக்கு தெரிந்த கூடார தொழிலை இங்க செய்கிறார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட். இந்த பயணத்தின் பயன்கள் என்ன? கேள்வி கேட்பாங்க. பயணத்தின் பயன்கள் என்ன? என்னது? இறைவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துடைய கடைசியாக அவர் பரத்துக்கு எடுத்து செல்லப்படுகிற பொழுது நீங்கள் உலகக்கு சாட்சியாக வாழுங்கள் என்று சொன்னதன் பிரகாரம் உலகுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நோய்கள் என்ன செய்கிறது? தீர்க்கப்படுகிறது. நோய்கள் இருந்து விடுதலை, அசுத்தாவிகள் விரட்டப்படுகிறது. ஆகவே இவ்வாறான நன்மைகள் நடக்கிறது என்று நாங்கள் அறிய வேண்டும். அடுத்தது 3வது
திருச்சபை. மூன்றாவது திருத்தூத பயணம். சாரி, மூன்றாவது பயணத்துல பாருங்க, சவால்களின் மத்தியில் பணி. இங்கேயும் நோக்கம் என்னது? மறைத்தூது பணியினுடைய மூன்றாவது மறைத்தூது பணியின் மூலமாக யூதர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் நற்செய்தியை பரப்புதல் தான். எல்லாத்துக்குமே நோக்கங்கள் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இரண்டாம் மூன்றாம் பிரயாணங்களை பார்க்கலாம். முதலாம் பிரயாணத்திலே உருவாக்கிய திருச்சபைகளை என்ன செய்கிறது? போயிட்டு திடப்படுத்துகிறார்கள். அங்க இருக்கிற குறைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா அந்த ரூட்டால தானே போறார். ஆகவே முதலாவது ஆரம்பிச்ச திருச்சபைகளை எல்லாம் பார்க்கிறார்கள். அடுத்தது எருசலேம் சங்க தீர்மானத்தை அறிவிக்கிறார்கள். என்ன? ஆகவே இவையில் தான் அந்த பயணத்தின் நோக்கம் ஆக இருக்கிறது. கேட்பாங்க கேள்வி. ரைட். அடுத்ததாக நீங்க பார்க்கலாம், பயண தோழர் யாரு? திமோத்தேயு, லூக்கா, தீத்து. ரைட். அங்க சீலா இருக்கிறார், இங்க மேலதிகமாக தீத்து வருகிறதை நீங்கள் காணலாம். ரைட். எபேசுல நடந்த சம்பவங்களை நீங்கள் பாருங்க பிள்ளைகள். ஆக்கிலா பிரிசிலா இரண்டாம் பிரயாணத்திலே எபேசிலே சந்திக்கிறார் இவர்களை. ஆனா இரண்டாம் பிரயாணத்துல நாங்க எபேசிலே நாங்க முக்கியமாக பார்க்கறது இல்ல. ரைட். இவர்களுடைய வீட்டிலே என்ன செய்கிறாரு? அங்க கூடுதலான, உங்களுக்கு தெரியும், திருமுழுக்கு ஜோவான் அப்பல்லோ என்பவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவான் என்ன திருமுழுக்கு கொடுத்தார் என்றது உங்களுக்கு தெரியும். மனம் திரும்புதலுக்கான தண்ணீர் ஞான திருமுழுக்கை அவர் கொடுக்கிறார். ஆனால் இயேசுவோ தூய ஆவி என்ற நெருப்பு, பரிசுத்த ஆவியினாலே திருமுழுக்கு கொடுக்கிறார். அது ரெண்டும் தான் இயேசுடைய யோவான் ஞானங்களுடைய திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கிலே வித்தியாசமாக காணப்படுகிறது. இங்க பார்க்கலாம், அப்பேற்பட்ட யோவான், அதாவது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களுக்கு, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கை, அதாவது தூய ஆவி என்ற நெருப்பினாலே வழங்கப்படுகிற திருமுழுக்கை என்ன செய்கிறாரு? அங்க கொடுக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அடுத்தது இந்த எபேசிலே ஸ்கேவாவின் புதல்வர்கள் சம்பவம் நன்றாக பாருங்க. ஸ்கேவா பெண்களோட புக்ல இருக்கு. அவர்கள் ஒரு பேயோட்டிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள இறைவாக்கினர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? போலியான இறைவாக்குகளை சொல்லி பணத்தை சம்பாதித்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எபேசிலே இந்த பவுல், தீமோத்தேயு ஆக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இவர்களும் என்ன செய்கிறார்கள்? பேய் ஓட்டுகிறார்கள். ஆகவே இவர்கள் என்ன நாமத்தினாலே பேய் ஓட்டுகிறார்கள் என்று அறிந்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேய் ஓட்டுகிறார்கள் என்பதை அறிந்த இந்த ஸ்கேவாவின் புதல்வர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களிடம் வந்த அந்த அசுத்தாவிகள் பிடித்தவர்களை இவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஓடி போ என்று சொல்லி அவர்களை என்ன செய்கிறார்? பேயை ஓட்டுகிறதை நாங்கள் காண்கிறோம். அப்பொழுது அந்த பேய்கள் என்ன செய்கிறது? எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவையும் தெரியும், பவுலையும் தெரியும், உன்னை எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அந்த பேய்கள் என்ன செய்கிறது? ஸ்கேவாவின் புதல்வர்கள் மேல் பாய்ந்து அவர்களை குற்றுயிராக்குகிறது. இந்த சம்பவத்தினாலே இதை பார்த்து கொண்ட ஏனைய கள்ள இறைவாக்கினர்கள் என்ன செய்கிறார்கள்? பயம். ஐயோ, இது நாங்கள் போலியானவர்கள் என்ற பயத்தினாலே அவர்கள் தங்கள் வீடுகளில் இருக்கின்ற கள்ள இறைவாக்கு புத்தகங்களை கொண்டு எரிக்கிறார்கள். பாருங்க எவ்வளவு சாட்சி. அந்த எரித்த புத்தகங்களினுடைய தொகை ஒரு முறை வந்தது 50,000 வெள்ளிக்காசு. ரைட். எபேசிலே கள்ள இறைவாக்கினர்கள் அந்த புத்தகங்களை எரித்ததனுடைய காசினுடைய விவரம் 50,000 வெள்ளிக்காசாக காணப்படும். இது அடுத்த சம்பவம். பாருங்க, எபேசில நடந்த ஒரு சம்பவங்களை பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது முக்கியமானது அர்த்தமி தேவதை சம்பவம். அர்த்தமி தேவதை உலகத்திலே ஒரு சிறந்த, அதாவது உலக அதிசயங்களிலே அந்த நாட்களிலே எபேசில இருந்த ஒரு தேவதை தான் அர்த்தமி தேவதை. இந்த அர்த்தமி தேவதைய பெரிதாக சின்னதாக வடிவமைத்து அதனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடுகளிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? வைத்து வழிபடுவார்கள். ஏனென்றால் இந்த அர்த்தமி தேவதையை வீடுகளிலே வைத்திருந்தால் வீடு சிறப்பாக இருக்கும், வீட்டிலே அதிக வளர்ச்சிகள் ஏற்படும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், குடும்பங்களே சமாதானம், பணங்கள் கிடைக்கும் என்ற ஒரு அவர்களுடைய ஐதீகம், ஒரு நம்பிக்கையாக காணப்பட்டது இந்த அர்த்தமி தேவதையை குறித்து.
சில நாட்கள்ல இன்றைய நாட்கள்ல யாரு அந்த குபேரன் போன்ற படங்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் வைத்திருப்பார்கள். ஏன் அந்த பெரிய வண்டியோட காசு கிடைக்க வேண்டும் ஏன்னா அவர் ஏதோ காசு கொடுக்கிற கடவுள் மாதிரி. சரி, மனுஷர்களுடைய நம்பிக்கை தான் அங்க காணப்படுகிறது. ஆகவே இப்படியாக நீங்க பார்க்கலாம் இந்த அர்த்தமே தேவதையை அவ்வாறு மதித்து வீடுகளிலே வைப்பாங்க. அப்ப இந்த அர்த்தமி தேவதையை வடிவமைத்தவர் தான் இந்த தெமெத்ரியு என்கின்ற ஒரு தலைவன் தான் என்ன செய்கிறார், அதை வடிவமைத்து ஒரு தட்டு அதை செய்கிற வடிவமைக்கிற ஒரு சிலையை செய்கிற ஒரு நபர். ஆகவே இவருக்கு என்னது ஆகோ ஓஹோன்னு பிசினஸ் போய்கொண்டு இருக்கிறது. இப்ப உங்களுக்கு தெரியும் தற்காலத்துல இவ்வாறான பிசினஸ் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும். பொது வஸ்துகள் உடனே சொல்லுவோம், இல்லாட்டி நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்று சொல்லுவோம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆப்பிள் போன் கேக்குது. அப்ப இன்னைக்கு ஆப்பிள் போனும் போதை வஸ்துகளும் போதை பொருட்களும் என்ன செய்யறது பிசினஸ் போய்கொண்டிருக்கு. இதை இப்ப நிப்பாடுகிற பொழுது ஆக்களை எல்லாம் உள்ளுக்கு அடைக்கிற பொழுது பிரச்சனை வருகிறது. இதே நிலைமை அந்த காலத்திலே இருந்தது. ஆகவே பாருங்க இந்த தெமத்ரியினுடைய இந்த அர்த்தமி தேவதையில சொல்லுகிறார் பவுல், இந்த மனித கையிலால் செய்யப்பட்ட இந்த சிலைகளிலே தெய்வங்கள் வாழுவதில்லை. இது தெய்வங்கள் அல்ல, உயிரோடு வாழும் தெய்வங்களை நீங்கள் வழிபடுங்க என்று எபேசு மக்களுக்கு என்ன சொல்லுகிறார் அங்கு போதிக்கிறார். இப்பொழுது மக்களுக்கும் இந்த சிலை வடிப்பவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை உருவாகிறது. தேவதையை அதாவது சிலைகளை இந்த சிலையை வடிவமைக்கின்ற இந்த வருமானம் குறைந்து போகுது, யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப இங்க பிரச்சனை நடக்கவும் என்ன நடக்குது, பவுல் ஏற்கனவே 2ஆம் பிரயாணங்களிலே சிறையில இருந்து பிரச்சனையோடு இருந்து வந்தவர். இந்த நாட்களிலேயும் இந்த பிரச்சனையால் மீண்டும் இது பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு பவுலை மெதுவாக காப்பாற்றி ஒரு ஆலய தலைவர் வீட்டுக்கு கொண்டு போறார்கள். இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் யார் தெரியுமா, அந்த எபேசு மாநகர ஆணையாளர். சரியா, இதெல்லாம் கூட புக்ல இருக்கு, ரைட்? இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க, நான் ஒரு டச் அப் பண்ணி கொண்டு போறேன், ரைட்? ஆகவே அந்த மாநகர ஆணையாளர் தான் என்ன செய்யறார், அங்கு எபேசுல போயிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், ரைட்? அடுத்தது பாருங்க, பவுல் இந்த நற்செய்தி போது பவுல் சந்தித்த சவால்கள்ல ஸ்கேவாவின் புதல்வர்கள் இயேசுவின் பெயரை தவறாக பயன்படுத்தினார்கள் தானே, இதனூடாக வெளிப்படுகிற விடயங்கள் என்ன, இதுதான் எங்களுக்கு கேள்வி வரும். மனப்பாங்கு ரீதியான கேள்வி 5 புள்ளிகளுக்கு கேட்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. அங்க பாருங்க, இறை வல்லமை வெளிப்பட்டது, ரைட்? இவர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசுவினுடைய பெயரை தவறாக பயன்படுத்துகிற பொழுது ஏனைய கள்ள இறைவாக்கினர்களும் பயம் உண்டு. அதனால அங்க இறை வல்லமை என்ன செய்யறது வெளிப்படுது. தீமைகளும் பொய்களும் அழிந்து போயிடு, கள்ள இறைவாக்கு புத்தகங்கள் எல்லாம் எழிந்து போயிடுச்சு, இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாக்கி, ரைட்? அங்க எல்லாரும் என்ன செய்கிறார்கள், இயேசுவை போற்றுகிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது மந்திர தந்திரங்களால் செய்த அநேகர் அவ்வழியிலே இருந்து திரும்பி இறைவனை என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இறைவார்த்தை மிக வல்லமையாக விரிவடைந்து பரவி. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனத்துல எடுங்க. இதெல்லாம் மனப்பாங்கு ரீதியான கேள்வி வரைக்குள்ள இவை எல்லாம் போட்டு நீங்க எழுதணும், ரைட்? ஓகே. அடுத்தது இந்த பவுலுடைய தூதரை பயணங்கள்ல என்ன பார்க்கலாம், 3வது பயணத்துல என்ன நடந்த சம்பவம். இந்த இதற்கு பிறகு இந்த தெமத்ரியுடைய பிரச்சனைக்கு பிறகு பவுலை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, மிலேத்து அதாவது எபேசு நகரை சூழ உள்ள இடங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடங்கள்லயே என்ன நடக்குது, இவர் ஒரு மிலேத்து என்ற இடத்துல இருந்து எபேசில இருக்கின்ற பணியாட்களை அவர்கள் மூப்பர்கள் எல்லாம் அழைத்து வந்து அவருக்கு என்ன செய்கிறார்கள், விளக்கம் கொடுக்கிறார்கள். எவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவருக்கு தெரிய போகுது தனக்கு எருசலேமிலே பிரச்சனை உருவாக போகிறது, எருசலேமிலே போனால் என்னை கொலை செய்வார்கள். அதனாலே இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய தலைமைத்துவத்தை ஏனைய புதியவர்களுக்கும் ஏனைய விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறதை நம்ம காண்கிறோம். இன்றைய தலைவர்கள், இன்றைய திருச்சபை தலைவர்கள், போதகராக இருக்கலாம், பாஸ்டர்ஸ்மாரா இருக்கலாம், சில பேர் என்ன செய்வார்கள், தங்களுடைய தலைமைத்துவத்தை புதிய விசுவாசிகளுக்கு கொடுக்க மாட்டார்கள், ரைட்? சில போதகர்மார் கொடுக்க மாட்டார்கள், தங்களுக்கு தான் எல்லாம் வேணும் என்று இருப்பார்கள். ஆனால் பவுலிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன, அவர் என்ன செய்கிறார், தனக்கு பின்னாக தலைவர்களை அவர் உருவாக்குறதை நாங்கள் காண்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டும், ரைட்?
ஒவ்வொரு தலைவர்களும் என்ன செய்யணும், தனக்கு பிறகு சில பேர் என்ன செய்வாங்க, அப்பாடா என்னை மாதிரி யாரும் செய்யக்கூடாது என்று சொல்லி சில பேரை என்ன செய்ய மாட்டாங்க, பழக்கி விட மாட்டாங்க, தெரிந்தெடுக்க மாட்டாங்க. சோ அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தலைமைத்துவத்தை நாங்கள் விளங்கப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, புதிய விசுவாசிகளிடமிருந்து அவர் பொறுப்புகளை ஒப்படைக்கிறதை நாங்கள் காண்கிறோம். உண்மையிலேயே எல்லாருமே அங்கு புதியவர்கள். ஏனென்று சொன்னால் அவர் அப்பப்ப போதான் அந்த இடங்கள்ல போயிட்டு 2ஆம் பிரயாணத்துல எல்லாம் அவர் திடப்படுத்திட்டு வந்திருப்பார். 3ஆம் பிரயாணத்துல அவர்களுக்கு அங்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். ஏன் கொடுப்புகிறாருன்னு சொன்னால் இதுவும் ஒரு காரணம். அகபு இறைவாக்கினர் வெளிப்பாடு நான் சொல்லி பின்னால போடுவேன். அகபு இறைவாக்கினருடைய 2 வெளிப்பாடுகள் இருக்கிறது. அதிலே இந்த பவுலுக்கு வந்து சொல்லுகிறார், அகபு பவுலுடைய ஒரு கச்சை ஒரு துணியை எடுத்து என்ன செய்கிறார், அதை இறுக கட்டி இந்த கச்சை உடையவன் இவ்வாறான துன்பங்களை அனுபவிக்க போகிறார் என்று சொல்லி அங்கு பவுல் எதிர்நோக்க இருக்கின்ற அந்த துன்பத்தை அறிவிக்கிறார். ஆனால் இதை அறிந்த அந்த மக்கள் ஐயோ பவுலை சொல்லுகிறார், நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் பவுல் வீடியோவும் போகுது, ஆடியோவும் போகுது. பாருங்க, கதைக்கிற சத்தம் கேட்குது. தேங்க்யூ. ஆகவே பாருங்க, இந்த இறைவாக்கினர் என்ன செய்கிறாரு, அகபு இறைவாக்கினர் பவுலுடைய பிரயாணத்தை அறிவிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். ரைட். அடுத்தது அவர் 3ஆம் பிரயாணம் என்ன நடக்குது, எருசலேமில தொடங்கி அந்தியோக்கியால தொடங்கி எருசலேம்ல நிறைவு பெறுகிறது. அந்தியோக்கியாவில தொடங்கி எருசலேமில் நிறைவு பெறுகிறதை நாங்கள் காண்கின்றோம். ஏனைய 2 பிரயாணங்களும் அந்தியோக்கியாவில தொடங்கி அந்தியோக்கியாவிலேயே நிறைவு பெறுகிறது. ஆனா 3ஆவது பிரயாணம் எருசலேமில் நிறைவுறது. அங்க போனா என்ன நடக்கும்னு நாங்கள் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, அகபு இறைவாக்கினருடைய வெளிப்பாடு. இப்ப அறிவித்தது போல பவுல் முகம் கொடுக்கும் துன்பத்தை அறிவிக்கிறார். என்ன, கச்சையை கட்டி இவ்வாறாக அறிவிக்கிறார், துன்பத்தை அனுபவிப்பார். அடுத்தது அந்தியோக்கிய திருச்சபையில் வரப்போகும் பஞ்சம் பற்றியும் இறைவாக்கு உரைத்திருக்கிறார். என்னது, அந்தியோக்கிய திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார், இப்பொழுது உங்களுக்கு பஞ்சம் வரப்போகிறது என்று. ஆகவே இதை நாங்கள் பார்க்கிறோம். இவர் முன்னறிவிக்கிறார். அப்ப பழைய ஏற்பாடுகளிலே அநேக இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த அகபு இறைவாக்கினரை பற்றிய அவர் உரைத்த 2 விடயங்கள் இங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, பவுலுடைய ரோமை பிரயாணம். சரியா, நாங்கள் எபேசு இந்த ரோமை பிரயாணத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இதை கூடுதலான கவனம் எடுத்து படிங்க. இப்ப இவர் என்ன செய்கிறார், எருசலேமுக்கு போகிறார். 3ஆம் பிரயாணம் முடிந்து அங்க எருசலேமிலே நிறைவு பெறுகிறது. அங்கு அவரை பிடித்து என்ன செய்கிறார்கள், தலைமை குருவும் யூதர்களை என்ன செய்யறார், பவுல எப்படியாவது எருசலேமை பிடிச்சு மரண தண்டனையை வழங்குறார். ஆனால் இங்குதான் பவுலுடைய பிரஜா உரிமையில அந்த பவுலுடைய குடும்ப பின்னணி இந்த பணிக்கு எவ்வாறு உதவி செய்தது என்று பார்த்தால், இவர் இப்ப ரோமை பிரஜையாக இருக்கிறார். ஆகவே ரோமை பிரஜையை உரியவர்கள் ரோமையில தான் கொண்டு போயிட்டு என்ன செய்ய வேணும், நியாயம் விசாரிக்க வேணும். அவர்களுக்கு தண்டனை ரோம பேரரசாலை தான் வழங்கப்படும் என்பது அவர்களுடைய நீதி. அப்ப பவுல் என்ன செய்யறார், தன்னுடைய ரோமா உரிமையை, அதாவது ரோமிய குடியுரிமையை என்ன செய்கிறார், இப்பொழுது பயன்படுத்தி நான் ரோமை பேரரசிலே தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு அமைய இந்த பெஸ்து அகிரிப்பா அரசர்கள் யார் அனுமதி கொடுத்தார்கள் என்று வரும், ரோமைக்கு போறதுக்கு பவுலுக்கு அனுமதி கொடுத்த அரசர்கள் யார், பெஸ்து அகிரிப்பா. அவர்கள் மூலம் அங்கு அனுமதி கிடைக்கிறது. அவை பவுல் கைதியாக என்ன செய்கிறார், ரோமைக்கு செல்லும் போது அங்கு போனவர்கள் இவர் கைதியா கப்பல்ல போகல, கப்பல்ல 276 கைதிகள் தான் போறாங்க. லூக்காவும் அரசருக்கும் இவர்களோடு போனதாக புத்தகத்திலே இருக்கு.
ஆகவே இந்த கப்பலுடைய பெயர் சொல்லப்படுகிறது அலெக்சாந்திரியா கப்பல். சில வேளையிலே இந்த புத்தகத்துல இல்லாவிட்டாலும் உங்களுக்கு இதற்குரிய பைபிள் கொட்டேஷன்ஸ் உங்களுக்கு தருவாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தின் பின்னணியிலே தரப்படுகிற வேத பகுதிகளை நாங்கள் வாசிக்க வேண்டும். அதற்குள்ளேயும் எங்களுக்கு கேள்விகள் வரும். உங்களுக்கு ஆசிரியர்கள் அதனை வழிப்படுத்தி இருப்பார்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆகவே அலெக்சாந்திரிய கப்பலிலே 276 பேர் பயணம் செய்கிறார்கள். அப்ப இந்த 277 பேர், ஆறு பேருக்கும் நூற்றுவ தலைவராக இருந்தவர் யாரு தெரியுமா? அகஸ்து படைப்பிரிவை சேர்ந்த ஜூலியோ. நூற்றுவ தலைவரை பற்றி நாங்க பார்க்க இருக்கிறோம். போன முறையும் ஒரு நூற்றுவ தலைவர் பற்றி வந்திருக்கிறது. ஆகவே நான் பின்னால இருக்கிற ஸ்லைட்ஸ்ல நான் அதை போட்டிருக்கிறேன், பார்க்கலாம். ரைட். அடுத்தது, இந்த பிரயாணத்தின் போது என்ன நடக்கிறது? பவுல் சொல்லுகிறார், ஒரு ஆபத்து ஒன்று வரப்போகிறது. பவுல் பரிசுத்த ஆவியினாலே வெளிப்பட்டு இந்த கப்பலிலே பயணம் செய்கிறவர்களுக்கு ஒரு ஆபத்து ஒன்று வரப்போகிறது என்று எச்சரித்து நூற்றுவ தலைவராக யூலி என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் ஒரு கைதி, இவர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றதா, நான் அதிகாரத்துல இருக்கிறவர், இவர் மூலம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய அதிகாரத்தினாலே அதை பொருட்படுத்தவில்லை. பவுல் சொல்லுகின்ற அந்த ஆபத்து ஏற்படுவதை அறிவிக்கவில்லை. இவர்கள் பயணம் செய்த மாதம் அக்டோபர் என்று சொல்லப்படுகிறது. ரைட். இது புத்தகத்துல தான் கிடக்கிறது. அடுத்தது, இவர்களுடைய இந்த காற்றுக்கு அல்லது இந்த புயலுக்கு பேர் போடுறாங்க ஜூரக்கிலோன் அல்லது வாடைக்கொண்டல். அப்ப பாருங்க பிள்ளைகள், அன்ற நாள்ல இருந்து வருகிற புயல் ஒவ்வொன்றுக்கும் என்னது பேர்கள் இருக்கிறது. என்ன எவ்வளவு அதிசயம் பாருங்க. இங்கே வந்தோட தீர்ப்பாங்க. இப்ப 2004லயும் சுனாமியோட சேர்ந்த ஒரு காற்று இருக்கிறது. ஆகவே உடனே பேர்கள் எல்லாம் என்னது சொல்லப்படுகிறது, பைபிள்ல இருந்து வந்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இங்க என்ன நடக்கிறது? இந்த வாடைக்கொண்டல் காற்றினாலே என்னது பவுல் எழுத சொல்றார், உங்களோட உயிரை ஆண்டவர் பாதுகாப்பார், தைரியம் இழக்க வேண்டாம். அவர் விசுவாசத்தோடு அந்த இடத்திலே சான்று பகர்ந்ததை காண்கிறார். உயிர் சேதம் ஒன்றும் வராது என்று அங்க சொல்கிறதை நாங்கள் காண்கிறோம். அப்ப பாருங்க, பவுல் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் அங்கே என்ன சொல்கிறார்? இன்றைக்கு உடைமைகள் தான் என்னது சேதமாக போகிறது, உயிர் சேதம் ஒன்றும் ஏற்படாது என்று சொல்லி அங்கு அவர் என்னது மக்களை தைரியப்படுத்துகிறார். ஆனா மக்கள் கொஞ்சம் நம்புறது கஷ்டமா இருக்கும். என்ன, பலகைகள் எல்லாம் பிரிந்து போகிறது, எப்படி நாங்கள் உயிரை நாங்கள் விட போகிறோம் என்னது இவர் இப்படி சொல்லுகிறார் என்று ஒரு சந்தேகம் அவருக்கு வந்திருக்க கூடும் மக்களுக்கு. ஆனாலும் இவர் என்ன செய்கிறார்? தைரியப்படுத்துகிறதை நாங்கள் காண்போம். எங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில புயல் மாதிரியான துன்பங்கள் வந்தாலும் நாங்களும் நண்பர்களை என்ன செய்யணும்? தைரியப்படுத்தணும். ரைட். இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், பயப்படாதீங்க. ரைட். வாரதை முகம் கொடுப்போம் என்று நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் ஆறுதலான வார்த்தையை பேச வேணும். அடுத்தது, இப்பொழுது என்ன செய்கிறது? எல்லாரும் காப்பாற்றப்பட்டு ஒரு தீவிலே போய் இருக்கிறார்கள். எந்த தீவு? மால்தா தீவிலே போய் அவர்கள் இருக்கிறார்கள். மால்தா தீவிலே நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது? இப்ப கப்பல்ல இறங்கி குளிரனால அந்த காலத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த விறகுகளை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து தீயை மூட்டி நெருப்பை எடுத்து அதிலே இருந்து குளிர் காய்கிறது வழக்கம். அதே மாதிரியான ஒரு நிலைமைதான் அதே மாதிரியான நிலைமை இங்கு நடைபெற்றது. மால்தா தீவிலே என்ன செய்கிறார்கள்? விறகுகளை ஒன்றாக சேர்த்து தீயை மூட்டி என்ன செய்கிறார்கள்? குளிர் காய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த விறகுகளை இருந்து ஒரு விரியன் பாம்பு குட்டி ஒன்று வருகிறது. அது வந்து யாரை? பவுலை கடிக்கிறது. ஏன் இந்த சம்பவம் போடுகிறார்கள் என்றால் பாருங்க பிள்ளைகள், விரியன் பாம்பு குட்டி, 2 இடத்துல விரியன் பாம்பு குட்டியை நீங்கள் பார்க்கலாம் புதிய பாட்டிலே. விரியன் பாம்பு குட்டிகளே வேற வாக்கினைக்கு நீங்க தப்பி இருக்கிறது பரிசேயரை பற்றி திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறதை நீங்கள் காணலாம். ரைட். விரியன் பாம்பு குட்டி அவ்வளவு விஷம், காலம கடிச்சால் மாலையிலே அந்த கடித்தவர் இறந்து போவார். ஸ்டீபன், மியூட் பண்ணுங்க.
ஓகே. என்ன வாய்ஸ் Good Melbourne. ஏன் எனக்கு ஸ்டீவ் நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ, நான் பார்க்கிறேன், பயந்து நடக்குது. ஸ்டீஃபன் ஆமா, இங்க எத்தனை பேர் உணைகளா? இதுல எத்தனை பேர் உணையலாம்? ஓகே. என்ன நீங்களும் கதைச்சா இன்னைக்கு இந்த வாய்ஸ் உங்களுக்கு த்ரோவா வராது. ஆஹ் சரியாக சுகமில்லை. ஆனாலும் ஏற்பாடு செய்தபடியால் என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் அமைதியாக இருந்து கேளுங்கள். உங்களுக்கு பிடிக்காவிட்டால் நீங்கள் லீவ் ஆகி போகலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆளாண்டாலும் பிரயோசனப்படுத்திக் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுவே நேரடியாக இருந்தால் என்னது கேள்விகள் கேட்டு கொண்டு போகலாம். ஆகவே ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு நான் 5 நிமிஷம் ஒரு பிரேக் கொண்டு தருவேன். அதுக்கு பிறகு நாங்க தொடரலாம். அந்த 5 நிமிடங்களிலே நீங்கள் கதைக்கிறதை கதைத்து கொள்ளலாம். ஆகவே பாருங்க, இந்த விரியன் பாம்பு குட்டியினுடைய ஐதீகம். அது காலையில கடித்தால் ஈவினிங் என்ன செய்வாங்க, மரித்து போவார்கள். அப்ப இங்க பார்க்கலாம், இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மால்டா தீவு ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், இவங்க எல்லாம் யாரு, இந்த கப்பல்ல வந்தவர்கள் எல்லாம் சிறை கைதிகள், பாவங்கள் செய்துட்டு வந்தவங்க. ஆகவே பாம்பு கடிச்சிட்டு இன்னைக்கு இரவு சாக போறாங்க என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தால் பவுல் சாகவில்லை, மரிக்கவில்லை. உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், நீர் கடவுள் என்று சொல்லி அவர்களுக்கு பூபாலை கொண்டு வந்து போடுறதுக்கு பவுலுக்கு ஓடி வரார்கள். பவுலுடைய சொல்கிறார், இல்லை, நாங்களும் உங்களை போல் மனிதர். இந்த சம்பவம் இன்னொரு இடத்துல நான் லீஸ்திரா பிரக்கெட்ல போட்டிருக்கிறேன். அந்த லீஸ்திராவிலே இவ்வாறு பவுல் செய்த முதலாவது அற்புதம், கால் ஊனமுற்றவரை சுகப்படுத்துறார். சுகப்படுத்தினோட இவர் தெய்வங்கள் என்று சொல்லி, கிரேக்க எபிரிய தெய்வங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பூமாலை கொண்டு வரார்கள், பவுலுக்கு பர்னபாவுக்கு. ஆனால் அந்த வேளையிலே அவர் சொல்லுகிறார், தங்களுடைய ஆடைகளை கிழித்து, ஐயோ, நாங்களும் உங்களைப் போல ஒரு மனிதர்கள் தான், நீங்கள் எங்களை வழிபடுவது என்ன, வானத்தை பூமியை படைத்த இறைவனை வழிபடுங்கள் என்று சொல்லி அங்கு லீஸ்டரா மக்களுக்கு ஆறுதல் படுத்துகிறார், தங்களை தாழ்த்துகிறார்கள். இன்றைக்கு அநேக போதகர்மாராக இருக்கலாம், பாஸ்டர்ஸ்மாராக இருக்கலாம், ஒரு அற்புதம் செய்த உடனே அவர்கள் பெரியவர்கள் ஆகிறார்கள். அற்புதத்தை செய்த இறைவனை இயேசுவை மறந்து அவர்கள் பெரியவர்கள் ஆகிறார்கள். எல்லாரும் அல்ல. சில பேர் எவ்வளவு லட்சக்கணக்கிலே மணிக்கூடு அணிகிறார்கள், ஆடைகள் அணிகிறார்கள். எனக்கு தெரியாது அதனுடைய விளக்கம், நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஆஹ் எங்கேயாவது எழுத வேண்டிய சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு அது பிழையாகப்பட்டால் நீங்கள் எழுதலாம், இல்லாட்டி விடலாம். ஆகவே எங்கேயும் தெய்வமாக என்பதை இவர்களை கருதுகிறார்கள், மாலையை போடுகிறார்கள், அதனை மறுக்கிறார். இப்பொழுது இந்த சம்பவங்களின் ஊடாக, பவுலுடைய தாழ்மை வெளிப்பட்ட இந்த சம்பவத்தின் ஊடாக, பவுலுக்கு அந்த விரியன் பாம்பு குட்டி கடிச்ச எந்தவித ஆபத்தும் ஏற்படாதபடியால் இவர்கள் தெய்வர்கள் என்று சொல்லி அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்க, சாட்சியான வாழ்க்கை. அவர் பிரசங்கம் பண்ண இல்லை, அவர்கள் கஷ்டப்பட்டு வாயை கத்தி கத்தி பிரசங்கம் பண்ண இல்லை, அவருடைய சாட்சியான வாழ்க்கை. எல்லா அசுத்த ஆவிகளும் ஏசு இறை வல்லமை இருந்தால் எங்களை விட்டு அகற்று போகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இவர் ஒரு கடவுளுடைய பிரதிநிதி என்று நினைத்து அங்கு அந்த ஊரிலே இருந்த வியாதியஸ்தரை இவர் சுகப்படுத்துகிறார். அதிலே தான் புப்பிலி, அவர் தீவின் தலைவர், அவருடைய தந்தையை சுகப்படுத்துகிறார். மாமி ஜுரபா இருந்தது, அதை சுகப்படுத்துகிறார். ஆகவே இவ்வாறான விஷயங்கள் இந்த மால்டா தீவிலே நடந்த சம்பவங்களை மறக்கக்கூடாது பிள்ளைகள். கடைசியாக இவர் என்ன செய்கிறார், ரோமையில கிறிஸ்துவுக்கு பின் 64 இவர் மரிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ரைட். அடுத்தது பாருங்க, திருத்தொண்டர் பிலிப்பு. ரைட். உங்களுக்கு இப்ப 5 நிமிஷம் பிரேக் தரேன். இப்படி இருந்து கொண்டு தண்ணியை குடிக்கிறாங்க, குடிங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொண்டு தரேன், சரியா? இப்ப 9:59, 10:04 மீண்டும் தொடருவேன். திருத்தொண்டர் பிலிப்பு. ரைட். இந்த முறை எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கொஸ்டின்ஸ். ரைட்.
ஓகே பிள்ளைங்க, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். திருத்தொண்டர் பிலிப்பு. போன முறை திருத்தொண்டர் ஸ்தேவான் பற்றி வந்திருக்கு. திருத்தொண்டர்கள் யாரு? திருத்தொண்டர்களும் திருத்தூதர்களும் உங்களுக்கு மாறுபடுகிறது. ரைட். திருத்தூதர் இயேசுவால என்னது பயிற்றுவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் திருத்தூதர்கள் 12 பேர். இதை விடவும் 72 சீடர்கள் இருக்கிறார்கள். இருவராக என்னது பணிக்கு அனுப்பப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கிறோம். திருத்தொண்டர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் காணலாம். அதாவது முதலாவது தொடங்கப்பட்ட திருச்சபையிலே வந்த முதலாவது பிரச்சனை. இது முதலாவது திருச்சபையிலே பேதுருவாலே விருத்த சேதன பிரச்சனை. அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். முதலாவது தொடக்க கால திருச்சபையில ஏற்பட்ட பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் நான் சொல்ல போற இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல போற பிரச்சனை தான் முக்கியம். அதாவது அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, தங்கள் ஆதிகால திருச்சபை மக்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். ஒரே இடைவிடாம ஜெபம், ஒரு தாங்கி ஜெபம் பண்ணுகிறார்கள், அப்பம் பிற்கிறார்கள், ரைட், ஒரே பந்தியிலே சாப்பிடுகிறார்கள். இவ்வாறான நிலைமைதான் அந்த நாட்களிலே காணப்பட்டது. இந்த வேளையில தான் என்ன நடக்குது, கிரேக்க விதவை பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஐயோ எங்களுக்கு நாளுக்கு நாள் எங்களை பந்தி விசாரிக்கிறது இல்லை, நாங்கள் சாப்பிட்டோமா எங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்ற ஒரு குற்றத்தை இங்க பேதுருக்கு முன்னாலே என்ன செய்கிறார்கள், முறையிடுகிறார்கள். இப்பொழுது பேதுரு நினைக்கிறார், எங்களுடைய பணி என்னது, நற்செய்தி பணி. இந்த பணியும் எங்களுக்கு தேவை. என்ன மறைத்தூது பணி அல்லது நற்செய்தி பணியோடு ஜனங்களை விசாரிக்கிற ஒரு பணியும் தேவை. அது நலன்புரி பணி என்றும் சொல்லலாம். அந்த பணியை செய்வதற்காக இவரெல்லாம் ஜெபம் பண்ணி, உங்களை பார்க்கலாம், திருத்துதர்கள் இயேசு தெரிவு செய்யக்குள்ள ஜெபம் பண்ணுகிறார், பார்க்கிறார் தகுதிகள், அதாவது நற்சாட்சி உள்ளவர்களாக. இயேசு தகுதி பார்க்கவில்லை, இயேசு திருத்துதர்களை அவர் தெரிந்தெடுக்க தகுதி பார்க்க தேடி சென்றுதான் அவர் அங்கு என்ன செய்கிறார், தெரிவு செய்கிறார். ஆனால் அங்கு 12 பேர், திருத்தொண்டர் 7 பேர். ரைட். அப்படி நீங்க திருத்தொண்டருக்கும் திருத்தூதர்களுக்கும் இடையில ஒரு 2 வித்தியாசத்தை கேட்டால் நீங்கள் அதை தெளிவாக எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் அநேகர் திருத்தொண்டரையும் திருத்தூதரையும் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அப்ப இங்க இந்த பிரச்சனை, கிரேக்க விதவைகளாலே முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சனை, அவர்களாலே சொல்லப்பட்ட இந்த பிரச்சனைக்கு என்ன நடக்கிறது, தீர்வு காண்கிறார். 7 திருத்தொண்டர்களை நியமிக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும், நற்சான்று உள்ளவர்களாக இருக்கணும், என்ன இவ்வாறான தகுதிகளை உடைய 7 பேரை அங்கு தெரிவு செய்கிறதை காணலாம். அப்போ திருத்தூதர் பணிகளை நீங்கள் பார்க்கலாம். அப்ப திருத்தூதர் பணிகள் திருத்தொண்டர் பணியினுடைய நோக்கம் முதலாவது பந்தி பரிமாறுதல். அதுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள், திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார்கள், நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள். போன முறை உங்களுக்கு தெரியும், ஸ்தேவான் திருத்தொண்டர்களே திருத்தொண்டரான ஸ்தேவான் எவ்வாறு இறக்கிற பொழுது இயேசுவை போல, பிதாவே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி அங்கு ஜெபம் பண்ணி அவர் தன்னுடைய உயிரை மாய்க்கிறார். என்ன, கல்லால் எறிந்து கொலை செய்யப்படுகிற போது இவர் சிலுவையிலே இயேசு அறைகிறார், இங்கு இவர் கல்லால் எறிந்து கொலை செய்கிறார். ஆகவே ஸ்தேவானுக்கும் இயேசுவுக்கும் இடையிலான தொடர்பை பார்க்கலாம். அப்ப இந்த முறை பிலிப்பை குறித்தான ஒரு கேள்விகள் வரலாம் என்று நம்பப்படுகிறது. திருத்தொண்டர் பிலிப்பு, இவரும் ஒரு முக்கியமான 7 பேர்லே ஸ்தேவான் பிலிப்பு மிகவும் முக்கியமானவர்கள். மற்றாக்களும் இருக்கிறாங்க, நிக்கோலா, மிகார், அதுகளை நீங்க கொஞ்சம் பாருங்க. சில திருத்தொண்டர்கள் 2 பேரை தாங்க என்று சொன்னால் எழுதக்கூடிய நிலையிலே இருக்கப்பட வேண்டும். இந்த திருத்தொண்டர் பிலிப்பிலே அவர் செய்த பிலிப்பு பட்டணம் ஒன்றிருக்கு. பிலிப்பு என்பது நபர், குழம்பக்கூடாது, சரியா? 2ஆம் பிரயாணத்திலே பவுல் சென்ற ஒரு பட்டணம் பிலிப்பு பட்டணம். திருத்தொண்டர் பிலிப்பு, ரைட். ஆகவே எல்லாம் எங்களுக்கு 2 இருக்கும். நாங்கள் அதை நிதானமாக பிடித்து எடுக்கப்பட வேண்டும். அப்ப இவர் என்ன செய்கிறார், தூய் ஆவினாலே வழி நடத்தப்பட்டு ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ நான் காண்பிக்கின்ற இடத்துக்கு போ, காசா என்ன நேர்த்தெருவுக்கு போ என்றான இவர் என்ன செய்கிறார், போகிறார்.
போன உடனே உங்களுக்கு தெரியும், அங்க எத்தியோப்பிய அண்டகன் வந்து ஏசாயா 43 சொல்லப்படுகின்ற அந்த துன்புறும் ஊழியரை குறித்து, இயேசுவை குறித்து அங்க என்ன செய்கிறார்? வாசிக்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியாலே வழிநடத்தப்பட்டு சென்ற பிலிப்பு அவரை பார்த்து கேட்கிறார், படிக்கிறது விளங்குகிறார். அப்ப அவர் சொல்ல, யாரும் விளங்கப்படுத்தாவிட்டால் நான் எப்படி விளங்கிக் கொள்வேன் என்று. உடனே பிலிப்பு என்ன செய்கிறார்? அவருக்கு சென்று அவரோடு இருந்து, அந்த இயேசு கிறிஸ்துதான் துன்புறும் ஊழியர், அவரைத்தான் இவர்கள் சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்று சொன்னவுடனே இந்த புற இனத்தவரான எத்தியோப்பிய அண்டகன் அல்லது நீதி அமைச்சர் என்று சொல்லப்படுகிற அந்த அமைச்சர் என்ன செய்கிறார்? மனம் மாறுகிறார். மனம் மாறினோட போற தெருவிலேயே தண்ணீரை கண்ட உடனே பிலிப்பு என்ன செய்கிறார்? திருமுழுக்கு கொடுக்கிறார். ஆகவே இது திருத்தொண்டர்கள் செய்த பணிகள் தனிய பந்தி பரிமாறுதல் அல்ல, நாளுக்கு நாள் பிரச்சனைகளை விசாரிக்கிறவர்கள் அல்ல. இதோடு நற்செய்தி அறிவிக்கிறார்கள், திருமுழுக்கு கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ரைட். அடுத்தது இந்த நலம்புரி பணிகள். நலம்புரி பணிகள் மூலம் என்ன நடைபெற்றன பாருங்க. தடைகள் ஏற்படும் போது அதற்கான தீர்வை செயற்படுத்துதல். பேதுரு என்ன செய்கிறார்? இவ்வாறான ஒரு பிரச்சனை வந்தோடனே அதை சத்தப்படாம விட்டுட்டு போக இல்லை. ஓகே, மக்களுடைய பிரச்சனைகளை கண்டு அதுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சமத்துவத்தை உயர்வாக கொடுக்கிறார். கிரேக்க விதவை பெண்கள் தான் அவரிடம் முறையிடுகிறார்கள். ஆனா ஜூத பெண்கள் எல்லாம் நல்லா சாப்பிடுகிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? ஜூதர் கிரேக்கர் எல்லாமே உண்டு. ஆகவே அங்க சமத்துவம் இருக்கிறது. தூய ஆவியின் வல்லமையால் சரியான தீர்மானம் எடுக்கிறார். இந்த நலம்புரி பணிகள் மூலம் உங்களுக்கு தெரிகிறது. உங்களுக்கு பந்தி விசாரிக்கவில்லையா? ரைட், இதை விசாரிப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி அங்கு ஏற்பாடு செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது கலந்துரையாடலின் மூலம் தீர்வை காண வேண்டும். ஒரு தலைவன் வந்து, ஒரு கிறிஸ்தவ தலைவன், உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்களாக இருக்கிற தலைவன், ஜனநாயகத்தில் இருக்கிற தலைவன் ஒருவேளை தன்னிச்சையாக முடிவெடுத்தாலும் கூட எங்களுடைய கிறிஸ்தவ தலைவர் அவ்வாறு இருக்கக்கூடாது. சுயமாக முடிவுகள் எடுக்கக்கூடாது, கலந்துரையாட வேண்டும். அதே போல இங்கேயும் அவர் என்ன செய்கிறார்? கலந்துரையாடி தீர்மானங்களை எடுக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இறைவார்த்தையை போதிப்பதற்கு முதலிடம் கொடுக்கிறார். இல்லாட்டி பேதுருவட்ட முறையிட்டோன்னு பேதுரு நற்செய்தி அறிவிக்காம வாரவர்களுடைய சாப்பாடு பிரச்சனையை பார்த்து கொண்டு இருந்தா இயேசுவினுடைய இறுதி வார்த்தை சரியாகுமா? உலகங்கள் நற்செய்தி அறிவிக்க முடியுமா? இல்லை. ஆனால் கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார், என்னென்ன செய்ய வேண்டும் என்று, முதலிடம் எதற்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே இறைவன் கொடுத்த என்னது திறமைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுக்குள்ளே ஆண்டவர் ஞானத்தை தருவார். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், சில சந்தர்ப்பங்களில் தீர்மானம் எடுக்க முடியாத நிலை இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? எங்களுக்கு ஞானத்தை தருவாராக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, எப்பவுமே வார கேள்வி ஒன்று நாசரேத்து அறிக்கை சம்பந்தமாக. நாசரேத்து அறிக்கை சம்பந்தமாக எப்பொழுதுமே கேள்வி வந்து கொண்டிருக்கும். அது பெரிய கேள்வியாக இருக்கலாம், அல்லது 40 1 இருக்கலாம், ரைட், சிறு குறிப்பாக இருக்கலாம். அது எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நாசரேத்தூர் அறிக்கை வேற. ஏன் தெரியுமா? இந்த நாசரேத்தூர் அறிக்கையிலே தான் ஜேசுவினுடைய பணி ஆரம்பமாகிறது. நாசரேத்தூர் தொழுகை கூட மிக முக்கியமாகிறது. இயேசு வளர்ந்த தொழுகை கூட. நாசரேத்தூர் தொழுகை கூட இயேசு வளர்ந்த தொழுகை கூட. ஆகவே இதனுடைய சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து 30 வயதிலே திருமுழுக்கு எடுத்து நேரடியாக தூய ஆவினாலே வழி நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு, பாலைநிலத்துக்கு சென்று அங்கு 40 நாளுமே சோதனைக்குட்படுகிறார். 40 நாளும் சோதனை. அதிலே நாங்கள் 3 சோதனைகளைத்தான் நாங்கள் படிக்கின்றோம். அந்த 3 சோதனைகளையும் இறை வார்த்தை, இணை சட்டத்தின் இறை வார்த்தையினூடாக அவர் முறியடித்து வந்து நேரடியாக வாரார். நாசரேத், தான் வளர்ந்த தொழுகை கூடமாகிய நாசரேத்தூருக்கு வருகிறார். வருகிற பொழுது வளமையாக இயேசு கிறிஸ்து சிறு வயதிலே, உங்களுக்கு தெரியும், 12 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் தொழுகை கூடத்துக்கு போறது வழக்கம். அங்கு சென்றால் வேதங்களை வாசிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், ரைட். அங்கு வழிபாடுகள் எல்லாம் செய்ய முடியாது. ஆகவே அந்த வேத படிப்புகள், அதுகள் எல்லாம், ஜெபங்கள் எல்லாம் நடைபெறும். ஆகவே இவர் வருகிற பொழுது இவருக்கு வளமை போல என்ன செய்யப்படுகிறது? இந்த ஏட்டுச்சொல் கொடுக்கப்படுகிறது. இங்குதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது, பணியும் ஆரம்பமாகிறது இயேசுவிற்கு. அவருக்கு வளமை போல கொடுத்த உடனே அவர் வாசிக்கிறார். என்னது? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கிடைக்கும்,
பார்வையற்றோருக்கு பார்வை கொடுப்பது, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுப்பது, ஆண்டவர் அருள் தரும் மரணத்தை அறிவிக்கவே நான் வந்துள்ளேன் என்று இயேசு சுவாமி வாசித்த உடனே என்ன நடக்கிறது? பிரச்சனை ஆரம்பமாகிறது. நாசரேத்து தொழுகை கூடத்திலே பிரச்சனை ஆரம்பமாகிறது. இவர் எப்படி ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டை அறிவிக்கலாம்? இவர் எப்படி பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கலாம்? இவர் தச்சனுடைய மகன் தானே, யோசேப்புடைய மகன் தானே, இவருக்கு இந்த அதிகாரம் எப்படி கிடைத்தது என்ற பல கேள்விகள் அங்கு கேட்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும். இப்ப இங்க நாங்க பார்க்கலாம், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு. இது உங்க சிலபஸ்ல இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் 25 வருடத்துக்கு ஒருக்காக ஜூபிலி ஆண்டு என்று ஒன்று கொண்டாடுவார்கள். ஜூபிலி வருடம். இந்த அருள் தரும் ஆண்டு உண்மையாக என்ன நடந்த பழைய ஏற்பாடு காலத்திலே 49 ஆண்டுகள் முடிய 50வது ஆண்டு இந்த அருள் தரும் ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக காணப்பட்டது. ஏன்? அந்த கிருபையின் ஆண்டிலே, அந்த அருள் தரும் ஆண்டிலே என்ன செய்வார்கள் என்றால், சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே. சிறையில இருக்கவே மாட்டார்கள் யாரும். சிறையிலே யாருமே இருக்காது. விளைச்சல்கள் எல்லாம் விளைக்க முடியாது, விதைக்க முடியாது. எல்லாம் அறுவடை, விளைச்சல்களை அறுவடைக்கும். அதை நாங்கள் பிடிக்கி சாப்பிடுறது மட்டும்தான். கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை. அப்ப அவ்வளவு நல்லா இருக்கு. அவ்வாறான ஒரு நிலைமை தான் மிகவும் சந்தோஷம். யாரும் சண்டை பிடிக்க கூடாது. அப்படியாக அந்த ஆண்டு அவ்வாறு காணப்பட்டது. இப்ப இயேசு என்ன சொல்றார்? அந்த அருள் தரும் ஆண்டு என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அது அருள் தரும் ஆண்டாக அமைய போகுது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் விடுதலை, அதை அறிவிக்கிறார். இப்பொழுது இவர்களுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? யூதர்கள் வந்து நம்பி இருந்தார்கள். என்னது? இந்த இறையரசு மெசியாவும். யாரு? இறையரசு மெசியாவும் எங்களுக்கு மட்டும்தான், ஏனையவர்களுக்கு இல்லை. இது ஜூத மதம் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த நாசரேத்தூர் அறிக்கை, இந்த வாசகத்தை வாசித்த பிற்பாடு என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து இங்கு புறையிடத்தவருடைய சம்பவத்தை எடுத்து சொல்லுகிறார். இங்க ரெண்டு 3 விடயங்கள் இருக்கு. ரைட்? 2 இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர் பற்றி, 2 புறையினத்தவர், 2 முதுமொழிகள் பற்றி சொல்லுகிறார். இதிலே தயவு செய்து இதை பார்த்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு இது சம்பந்தமாக வரலாம். அப்ப எலியாவினுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்பட்ட போது எங்க போறார்? சாரிபாத் கைப்பண்விட்ட போறார். அங்க இன்னைக்கும் அப்பத்துக்கு குறைவில்லாமல் அங்க என்ன செய்கிறார்? அங்க அற்புதத்தை செய்கிறார். அப்ப இவர் காக்கணும். நீங்க என்னன்னு நீங்க நம்புவீங்க? ஜூதருக்கு மட்டும்தான் மெசியா உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியா இப்படி செய்தாரல்ல. எலிசா, நாகமான் அவருக்கு தொலைநோயை நீக்கினார். இஸ்ரவேல் எவ்வளவு பேர் இருக்கத்தக்கதாக புறையிடத்து தலைவனாகிய இந்த நாகமானுக்கு என்ன செய்கிறார்? தொலைநோயை நீக்கிறார். அப்ப அந்த காலத்துல என்னது? நம்மவர்கள் என்ன செய்தார்கள்? புறையிடத்தவர்களுக்கு கருணை காட்டவில்லையா என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற சம்பவத்தை இயேசு இவர்களுக்கு நினைவுபடுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கு 2 முதுமொழிகளை சொல்லுகிறார். மருத்துவரே, உண்மையை நீர் குணமாக்கி கொள்ளும். முதலாவது, மருத்துவர் என்ன செய்யணும்? அவர் பெர்ஃபெக்டா இருக்க வேணும். அப்பதான் அவர் மருந்துகளை மற்றவர்களுக்கு, நோய் உள்ளவர்களுக்கு கொடுக்க முடியும். அதையும் சொல்லிட்டு இயேசு என்ன ஒரு முதுமொழி சொல்றார்? இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அது உண்மைத்தானே? ரைட்? இப்ப உங்களோட சொந்த ஊரில நீங்கள் எவ்வளவு படிச்சு என்ன செய்த பெரிய ஆளாக ஏனைய இடங்களிலே உலகத்திலே புகழ் பெற்றாரு, வீட்டுக்கு வரும்போது ஐயோ இவர் இன்னாருடைய மகன் தானே, இவங்க அம்மா இப்படித்தானே, அப்பா இந்த தொழில் செய்யறது தானே என்று சொல்லி எங்களை என்ன செய்வார்கள்? ஒரு ஓரத்திலே விடுவார்கள். அதே மாதிரிதான் சொந்த ஊரிலே எங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அதனால இயேசு இப்ப என்ன செய்ய போகிறார்? பணியை வெளியிடங்களுக்குள்ளே ஆரம்பிக்க போகிறார். இதுதான் இயேசுடைய பணியினுடைய ஆரம்பமாக இருக்கிறதை நாங்கள் காண வேண்டும். அடுத்தது பாருங்க, அன்பு. உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளைகள், அன்பு பற்றி இயேசு மார்க்கு சுவிசேஷத்திலே 2 விஷயங்களை அங்கு வெளிப்படுத்துகிறார். அன்பு பற்றி கரைமேல் சொல்லுங்க, பவுல் சொல்லி இருக்கிறார், நாங்க பின்னால பாப்போம். ரைட்? கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்? ஆகவே இயேசு இந்த அன்பை குறித்தான பகுதிகளை அன்பை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், மார்க்கு நற்செய்தியிலே முழு வாழ்விலும் ஆண்டவராகிய கடவுளிலும் அன்பு கூற வேணும். எங்களுடைய முழு ஆற்றல், முழு பலம், முழு சக்தியோடு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இறைவனிலேயே அன்பு கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் தான்
நாங்கள் என்னிலே அன்பு கூற முடியும். என்னிலே அன்பு கூறுவது போல நான் பிறரிலேயும் அன்பு கூறுவேன். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், ரைட்? இயேசு குறிப்பிட்ட அன்பின் வாழ்வுக்கான 2 பகுதிகளும் என்ன? இல்லாட்டி மார்க்கு நற்செய்தியிலே குறிப்பிட்ட அன்பிற்கான பகுதிகள் என்னன்னு சொன்னால் இதுதான் உங்களுடைய புக்லயே இருக்கு, ரைட்? பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, கொரிந்தியருக்கு பவுல் 1ஆம் நிருபத்திலே காணப்படும் அன்பின் பிரகாசம். உங்களுக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும், பவுல் அடிகளார் என்ன சொல்லுகிறார் அன்பை பற்றி. அன்பு பொறுமை உள்ளது, இரக்கம் உள்ளது, பொறாமைப்படாது, சாந்தம் உள்ளது, இரக்கமுடையது. ஆகவே அன்பு என்பது ஒரு அடித்தளம். அன்பு இருந்தால் எல்லாமே இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே அன்பு இல்லாவிட்டா என்னது, ஒரு சத்தமிடுகிற ஒரு ஓசையாகத்தான் இருக்கும். நாங்கள் தான தர்மங்கள் எல்லாம் சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லாட்டி நத்திங், ஒன்றுமே இல்லை, ரைட்? ஆகவே இது எங்களுக்கு ஈஸியான கேள்வி என்று நாங்க நினைக்காம பைபிள் பகுதிகளையும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலாக எழுதுகிற பொழுது உங்களுக்கு உங்களுடைய புள்ளிகளை நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, உங்களோட வாழ்க்கையில இயேசு செயற்படுகிறார் என்றால், உங்களோட வாழ்க்கையில இயேசு வருவார் என்றால், உங்களோட வீட்டுல, பாடசாலையில, சமுதாயத்துல எவ்வாறு இந்த இயேசுவினுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துவீர்கள்? இதை ஒரு 3வது பாட்டுக்கு கேட்கலாம். எவ்வாறு? இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? பிறர் தன்னிலும் மேலானவர் என்று ஏற்றுக்கொள்ளவன். அதாவது பொன் விதி உங்களுக்கு தெரியும். பொன் விதி என்னது? உங்களுக்கு யார் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்க. கஷ்டம்தான், இந்த வாழ்க்கையில அவர் செய்யறது கஷ்டம். ஆனாலும் இயேசு எங்களை அதைத்தான் செய்ய சொல்லுகிறார். அப்படி செய்கிற பொழுது எங்களுடைய தேவைகளும் என்ன செய்யப்படுகிறது? ஆட்டோமேட்டிக்கலா ஆண்டவர் ஒரு வழியிலே எங்களை நிறைவு செய்வார். ஆகவே பிறர் தன்னிலேயே மேல் எங்களை விட மற்றவர்கள் மேலானவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது எங்களோட அன்பு வெளிப்படுகிறதை நாங்கள் காட்டுகிறோம். வீட்டிலே எந்த ஒரு பணியை செய்ய வேண்டும், ரைட்? அம்மா அப்பா சொல்லுகிற பணி, படிமகனே என்று சொன்னால் இது படிக்கிறது பணி இல்லை, கீழ்ப்படிதல் அங்க முக்கியமாகும். அது ஒரு பணியினுடைய அடையாளம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியும், ரைட்? ஆகவே வீட்டில் வருவோரின் சமுதாய நிலை பற்றி பாராது அவர்களை சமமாக மதிக்க வேண்டும். வீட்டுக்கு வருவாங்க, சபைக்கு பாருங்க, சபையில கூட சொந்தக்காரர் மட்டுமா வருவாங்க? ஒரே ஜாதியினரா வருவாங்க? பல்வேறுபட்ட இடங்களிலே பல்வேறுபட்ட ஜாதிகள் அங்க வர்ற இடம் இந்த திருச்சபை. அந்த திருச்சபையிலே எங்களுடைய அன்பு எப்படி இருக்கு? அப்போ இவங்க எல்லாம் இந்த இடத்தாக்கள், இவங்களோட நாங்க சேரக்கூடாது என்று நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் எங்களிடத்திலே அன்பு வெளிப்படாது, இயேசுவினுடைய அன்பு வெளிப்படாது, ரைட்? அகாப்பே அன்பு பற்றி உங்களுக்கு தெரியும். அகாப்பே அன்பு வெளிப்படாது, மாயமான அன்புதான் எங்களிடத்திலே வெளிப்படும். ஆகவே தொடர்படுத்தி நீங்க பாருங்க. அடுத்தது, இந்த முறை சீடர்களுடைய அழைப்பு பற்றி வரலாம். கன தடவைகள் சீடர்களுடைய அழைப்பு வரவில்லை. போன முறை 1வது கேள்வி ஆழத்துக்கு போட சொன்னது யாருன்னு கேட்டதுக்கு இந்த அழைப்புகள் பற்றியதான விடயங்கள் பெரிதாக வரவில்லை. சீமோன் பேதுரு, மத்தேயு அவர்கள் என்ன செய்கிறார்? இயேசு எனக்கு பின்னே வாங்கன்னு சொன்ன அவர் என்ன செய்கிறார்? போகிறார், உடனே போறார். சீமோன் பேதுரு உடனே என்ன, தன்னை தகுதி என்ற நிலையை அவர் உணர்கிறார். தான் பாவி என்று அங்கு அறிக்கை எடுக்கிறார், இயேசுவை விசுவாசிக்கிறார். பிறகு அவர் பின்னாலே போகிறார். அதே மாதிரி வரிப்பணம் சேகரிக்கும் இடத்திலே இந்த அழைக்கப்பட்டது லேவி என்கிற மத்தேயு உடனே பின்னே செல்கிறார். ஆகவே இந்த இயேசுவினுடைய இந்த செயற்பாடு, அதாவது எப்படி அழைக்கிற பொழுது, இயேசு சீடர்களை அழைக்கிற பொழுது என்னத்தை அவர் முதன்மைப்படுத்தினார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். என்னத்தை? அவர் தொழில் செய்த இடங்களுக்கு சென்று அழைக்கப்பட்டார். இயேசு என்ன செய்யறார்? பேதுரு இருக்கிற இடத்துக்கு போனார். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அழைப்பு விடுப்போம், என்னை வந்து சந்தி. சில போதமாக அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் நாங்க போகலாம், ரைட்? ஆனா இன்னைக்கு வேலைப்பளுக்கள் கூட அது அடுத்த விஷயம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? நேரடியாக போகிறார். தராதரம் பாராமல் சமுதாயத்தில் ஒவ்வொரு பிரிவுகளை அவர் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். மீனவரை எடுக்கிறார், அரசாங்க வேலை செய்கிறவர்களை எடுக்கிறார், பெண்களை எடுக்கிறார், ரைட்? ஆகவே இவ்வாறாக இயேசு என்ன செய்கிறார்? தராதரம் பார்க்காமல் என்னது சீடத்துவத்துக்கு அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய சமுதாயத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்ட எங்களிடம் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள்? நாங்கள் என்ன செய்யணும்? அனைத்து மக்களையும் ஒரே ஜனமாக நாங்கள் மதிக்க வேண்டும். ஒதுக்கப்பட்ட மக்களிடத்துல தான் நாங்கள் பணி செய்ய வேண்டும். பணக்கார கூட்டங்கள்ல படிச்சாக்கள் நாங்கள் என்ன செய்யலாது? நாங்க பணியை செய்ய முடியாது.
இயேசு வந்தார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆகவே இவ்வாறான பணியை நாங்களும் என்ன செய்ய வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடமாக இருக்கிறது. நோயாளர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களுக்கான உதவிகளை புரிய வேண்டும். இந்த நாட்களில் நமது திறமைகளை நற்செய்திக்காக பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்தினால்தான் அதை ஆண்டவர் என்ன செய்வார், அதை 30, 60, 100ஆக மாற்றி கொடுப்பார். 5 இருக்கிறவன் 10 ஆக்கினான், 2 இருக்கிறவன் 4 ஆக்கினான். ஆனா ஒரு திறமையை வைத்திருந்தவர் என்ன செய்கிறார், புதைத்து வைத்திருக்கிறார். அவ்வாறு நாங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே அன்பும் இரக்கவும் அவர்கள் மேல காண்பித்து நாங்கள் சேவையை நாங்கள் புரிய வேண்டும். அடுத்தது பாருங்க, இது நாசரேத்தூர் அறிக்கையோடு தான் தொடர்பட்டது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இது எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது, எங்கு கூறப்பட்டது தெரியல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஏசாயா நாசரேத் தொழுகை கூடத்திலே. இன்று பாருங்க, துன்புறும் ஒருவருக்கு நீர் உதவிய நிகழ்வை சுருக்கமாக விளக்குக. இதெல்லாம் சாதாரணமாக வரும். நாங்கள் அதை செய்யாவிட்டாலும் நீங்கள் விடைய எழுதுங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரணும் தானே, ரைட்? ஆனாலும் இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய கடமையாக இருக்கிறது. வெறுமனே நாங்கள் ரிசல்ட்டுக்காக இல்லை, இது எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், ரைட்? ஆகவே நீங்கள் இப்பொழுது டார்கெட் பண்ணுவீங்கள், டார்கெட் பண்ணுவீங்கள். ஆகவே உங்களால் இப்ப செய்ய முடியாவிட்டாலும் அதை எழுதுங்க, பிறகு நீங்க செய்து கொள்ளுங்க. அர்ப்பணிப்பு வேணும். உங்களுடைய நேரம், உடை, உணவு இவற்றை ஜபிக்க வேணும். மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்க வேணும். பெரியவர்களிடம் நாங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆறுதலான வார்த்தைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். இதெல்லாம் எங்கேயாவது சந்தர்ப்பத்திலே மனப்பாங்கு ரீதியான கேள்விகளுக்கு இதனை நீங்கள் எடுத்து செல்லலாம். சரியா? எடுத்து செல்லலாம் என்றால் அதனை எழுத முடியும். பேறு பெற்றோர் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று சொல்லி இருக்கிறேன், இடைவெளிகள். ஆகவே இயேசு ஒரு சிறந்த ஆசிரியர், ரைட்? இதுல அவர் 2, அதாவது இந்த கேள்வி அந்த கேள்வி உங்களுக்கு என்னது அடித்தளங்களை பற்றி சொல்கிறார்கள். நீங்கள் கேள்வி வாசிக்கணும். இல்லையா, 2வது 3வது பகுதியில வாசிச்சு தெளிவுபடுத்தி இது என்ன சம்பந்தத்தோடு இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். மக்களாக right. Okay, 1 minute தாங்க. Oh, sorry. Right, okay, sorry. ஆகவே 2 உத்திகள் என்று கேட்கப்படலாம். ஆகவே நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. அடுத்து சமவெளி போதனைகளிலே இயேசுவானவர் கூறிய 2 பேறு பெறுவோர், ரைட்? பேறு பெறுவோர், பேறு பெறாதோர். ஆகவே இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது என்று சொல்லுகிறார். அடுத்தது பட்டினியா இருப்போர், இதுல கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன், தயவு செய்து உங்களோட கிரேட் 10 புத்தகத்துல இருக்கிறதுனால அந்த வழிகாட்டி என்றது அதை பார்த்து கொள்ளுங்க. இதுல கூடுதலாக உங்களுக்கு வரலாம், சரியா? ஆகவே இது என்ன, இதுல
ஆக்கள் எல்லாரும் மாறி எழுதுறது சரியா. ஏழைகள் பேறு பெற்றோர் இறையாட்சி உரியது, செல்வர்களுக்கு அப்ப நீங்க பேறு பெற்றோர் பேறு பெறாதவரையே ஒரு குளத்தில் எழுதி நீங்கள் பாடமாக்குறது பெட்டராக இருக்கு. பாடமாக்க தேவையில்லை, அது மனதில் ஏழைகள் நாங்கள் பேறு பெற்றோர், ஏனென்றால் எங்களுக்கு தான் இறையாட்சி. பட்டு உண்டு கொளுத்து உண்டாளனுக்கு ஐயோ அவங்களுக்கு தான் இனி என்னது போக இயலாது, இறையாட்சிக்குள்ள போக இயலாது, ஒட்ட காதல போறது கடினம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது பட்டினியா இருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நிறைவு பெறுவீர்கள் அல்லது திருப்தி அடைவீர்கள். ரைட், 2 வசனமும் சரி, நிறைவு திருப்தி. அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் சிரித்து மகிழ்வீர்கள். ரைட், அப்ப உங்களுக்கு அந்த ஆப்போசிட் வேர்ட் அழுகை சிரித்தல், ரைட், பட்டினி திருப்தி அப்படி உங்களுக்கு எடுக்கலாம். ரைட், ஆகவே இதுகள்ல நீங்க கவனமா இருங்க. இந்த மேற்கூறியவற்றில் காணப்படுகின்றவற்றில இருந்து எங்களுடைய தினசரி வாழ்விலே பின்பற்றக்கூடிய ஆன்மீக உண்மைகள் என்ன? பொதுவா நீங்கள் எழுதுவாங்க என்ன உண்மை? நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் எங்களுடைய செல்வங்கள் கூடுதலாக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்வோம்? ஏழைகளுக்கு நாங்கள் கொடுத்து உதவ வேணும். ரைட், நாங்க இதுல அர்த்தத்தின்படி நாங்கள் எப்பொழுதுமே ஏழைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ரைட், ஏழைகளா இருந்தால் எங்கள்ட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சுட்டு எரிப்போம், நாங்க ஏழையா மாறுவோம் என்றது இதுல அர்த்தம் இல்லை. எங்கள்கிட்ட பணங்கள் இருந்தால் நாங்கள் அதனை சரியாக பயன்படுத்தி ஏழைகளுக்கு உரியவர்களுக்கு கொடுக்கிற பொழுது எங்களுக்கு இறையாட்சி இருக்கிறது. ரைட், நாங்க பணத்தீவரோடு நாங்க வாழ்ந்த மாட்டா எங்களுக்கு இறையாட்சி இல்லை, ஐயோ. ரைட், ஆகவே இப்படியா பட்டினியா இருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர். அப்ப இதுல வார்த்தையின்படி என்னது? நாங்க எந்த நாளும் சாப்பிடாம இருப்போம், எங்களுக்கு சாப்பிட வசதி இருந்தாலும் சாப்பிடாம இருப்போம், இந்த பேறு அப்படி அல்ல. கவனத்துல நல்லா கொள்ளுங்க, அப்படி அல்ல வசனம். நாங்கள் மற்ற பசியோடு இருக்கிறவர்களை எங்களுக்கு கொடுக்கிற பொழுது உண்மையாகவே நாங்கள் பேறு பெற்றோராக காணப்படும். அப்ப இது எங்களுடைய தினசரி வாழ்க்கையில, எங்களுடைய பாடசாலை வாழ்க்கையிலே சில வேளையில நீங்கள் அந்த ஒரு மாணவனுக்கு அடையாளம் படுத்தினால், இந்த மாணவனுக்கு வீட்டிலே மிகவும் கஷ்டம், சாப்பிடறதுக்கே வழி இல்லை என்று அடையாளம் கண்டால் அதனை நாங்கள் வெளிப்படுத்தாமல் எங்களுடைய மேலதிகமாக இருக்குதென்றால் அந்த மாணவனுக்கு நாங்கள் மறைமுகமாக உணவு கொடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் உறவினோடு இருப்போம். ரைட், ஆகவே அதுல நாங்க கவனத்துல எடுக்க வேண்டும். நூற்றுவ தலைவர், நூற்றுவ தலைவர் நீங்க பார்க்கலாம். போன முறையும் ஒரு நூற்றுவ தலைவர் வந்தது. இந்த முறை இதுல நீங்க பார்க்கலாம், 3 நூற்றுவ தலைவரை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறேன். முதலாவதாக பாருங்க, இந்த கப்பர்நகூமில் இருக்கிற நூற்றுவ தலைவர் இயேசுவிடத்திலே அற்புதத்தை எதிர்பார்த்தேன், தன்னுடைய வேலைக்காரன் அவருக்கு என்னது சுகமில்லை, ஆனாலும் என்னது நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது பிழைப்பான் என்று அங்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இவர் ஒரு புற இனத்தவர். இயேசுவோடு இருந்தவர்கள் கூட என்ன செய்யவில்லை? இயேசுவை சில சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறார்? நீர் என்னது அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அவர் விசுவாசிக்கிறார், இறை வல்லமையை விசுவாசிக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். இது கப்பர்நகூமிலே நடந்த ஒரு நூற்றுவ தலைவருடைய சம்பவம். அடுத்தது கொர்நேலியு நூற்றுவ தலைவர். ரைட், கொர்நேலியு அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு தெரியும், பேதுருவாலே அவர் மனமாற்றம் அடைகிறார். அதாவது திருமுழுக்கு பெறாமலே அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்ததை நாங்கள் காண்கிறோம். இவருடைய சம்பவம் தான் ஜூத சமயம், அதாவது கிறிஸ்தவ சமயம் அனைவருக்கும் பொதுவானது என்ற ஒரு எண்ணம் இங்க பேதுருவாலே முன்வைக்கப்படுகிறது. இந்த கொர்நேலியு சம்பவம் சில வேளைகளில் பேர்கள் கேட்கிறபடியால் நீங்க வறுமனே நூற்றுவ தலைவர் என்று போட முடியாது. சில வேளையில இந்த இஸ்ரவேலை பார்க்கலும் முறை வல்லமையை விசுவாசித்த நூற்றுவ தலைவர் யாரென்றால் நூற்றுவ தலைவர் என்று போட இயலாது. இதுல பேர் சொல்லாவிட்டால் கப்பர்நகூமில் உள்ள நூற்றுவ தலைவர் என்று போடப்படல் வேண்டும். ரைட், அடுத்தது ஜூலியு நூற்றுவ தலைவர். உங்களுக்கு பார்க்கலாம் இல்லையா, நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ரோம பிரயாணத்தின் போது பவுலோடு சென்ற தலைவர் தான் நூற்றுவ தலைவர் தான் யூலியு, அகஸ்து படையை சேர்ந்த நூற்றுவ தலைவர். சரியா, சில வேளைகள்ல வரலாம், போன முறை இவ்வாறான கேள்வி வந்தபடியா நாங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இயேசுவினுடைய சோதனைகள். நிரம்ப காலம் இயேசுவினுடைய சோதனைகள் வரவில்லை. உங்களுக்கு 3 சோதனைகளையும் ரைட், இப்ப இதுல நான் 2வது சோதனையை நான் போட்டிருக்கிறேன். நீங்க 3 சோதனைகளையும் பாருங்க. சில வழிகளில பார்ட் 2ல முதலாவது கேள்வியில இயேசு எதிர்கொண்ட 2 சோதனைகளை தான், இல்லாட்டி இந்த சோதனைக்கு இயேசுவால் வழங்கப்பட்ட பதில் என்ன?
இவ்வாறான கேள்விகளை உங்களுக்கு கேட்கப்படலாம். ஆகவே இயேசுவானவருடைய சோதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கப்பட வேண்டும். இதுல உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக. இயேசுவானவர் இவ்வசனம் அப்ப மேற்கோள்ல வார வசனம் அந்த கூற்று எத்தனையாம் சோதனையோடு சம்பந்தப்பட்டது, அது பதிலா இல்லாட்டி அது சோதனையா என்றெல்லாம் தெளிவாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது அப்ப உங்களுக்கு தெரியும் இயேசுவானவரின் வசனத்தை கூறிய சந்தர்ப்பத்தை சுருக்கமாக என்ன அதுல என்னது அழக சொல்லுது, எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன், என்ன மட்டும் வணங்கு என்ன. அந்த சோதனையை நீங்க எழுத வேண்டும். அடுத்தது, இன்றைக்கு எங்களை மனதை கவரும் உலகம் சார்ந்த லௌகிக விடயங்கள். இப்ப இன்றைக்கு எல்லாம் உங்களுக்கு என்னது போன் வசதிகள், ரைட், ஆடம்பர வாழ்க்கை வாழணும், ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது என்ன. இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் என்னது கீழ்ப்படியாமல் பெற்றோருடைய என்னது வேற அடிமைத்தன வாழ்க்கைகளுக்குள்ள போறாங்க, சினிமா உலகம். ஆகவே இதுகள்ல இந்த உலக சார்ந்த விடயங்கள் என்று சொல்லிட்டு நீங்க 3 விடயங்கள் எழுத வேண்டும். அடுத்தது, இவ்வாறான விடயங்களை நாங்கள் வெற்றி கொள்ள கிறிஸ்துவாகி நாம் என்ன செய்யலாம்? இறைவனுக்குள்ள இருக்க வேண்டும், இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும், எங்களுக்கு வருகிற சோதனைகளையும் இறை வார்த்தையால் நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். இறை வார்த்தையால் வெற்றி கொள்வதற்கு இறை வார்த்தை எங்களுக்கு தெரிய வேண்டும், பெரியவர்களோட உதவி கேட்க வேண்டும். ரைட், இவ்வாறான விடயங்களை நீங்கள் எழுதணும் பிள்ளைகள். 5 மார்க்ஸுக்கு உரியது 3வது பாட்டென்றால் 5 ஒரு பந்தியில் எழுதினாலும் பெட்டரா இருக்கும். ரைட், ஒரு தனி வசனத்துல எழுதினாலும் ஓகே, ஆனால் 5 பந்தியாக இடம் விட்டு அழகாக எழுதுகிற பொழுது உங்களுக்கு 5 புள்ளிகளையும் திருத்துறவர்கள் முதலாவது பந்தியினுடைய முதலாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு விளங்கிக் கொள்வார், இந்த மாணவனுக்கோ இந்த மாணவிக்கோ நல்லாக தெரிகிறது. ஆகவே எப்பொழுதும் உங்களுடைய தெரிந்த விடைகளை முன்னுக்கு எழுதி கவர்ச்சியாக உங்களுடைய விடைகளை எழுதப்படல் வேண்டும். அடுத்தது பாருங்க, ஏற்கனவே நான் திருமுழுக்கு யோவானை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த முறை வரலாம். அவர் சொன்ன விடயங்கள் சில வேளையில உங்களுக்கு பார்ட் 2ல முதலாவது கேள்வியில கோணலானவை நேராக்கப்படும், இதனுடைய அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? தவறான வழியிலே சென்ற மக்களின் மனங்களை நல்வழிப்படுத்த, தீமையான காரியங்களை அவர்களிடமிருந்து அகற்று, இதுதான் கோணலானவை நேராக்கப்படும். குன்று யாவும் தாழ்த்தப்படும். என்னது குன்று? அதாவது குன்று உங்களுக்கு மேல பெரிய பிடிச்சாக்கள், செல்வந்தோர் ஆக்கள் எல்லாருமே என்ன செய்யும், மனத்தாழ்மையாக செயற்பட வேண்டும், சமத்துவமாக செயற்பட வேண்டும் என்பதுதான் அங்கு திருமுழுக்கு யோவான் போதிக்கிறார். கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். இது ஏசாயாவாலே உரைக்கப்பட்ட இறைவாக்கு திருமுழுக்கு யோவானாலே நிறைவேறுகிறது. கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். அதிகாரத்தோடு செயற்படும் மக்களை சமுதாயத்தில் சமத்துவ நிலைக்கு கொண்டு வரும். அதிகாரிகள், ரோம படை வீரர்கள் எல்லாரும் வந்தாங்க. உங்களோட அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அவர்களை கண்டபடி என்னது கொண்டே சிறைகளை இருக்க வேண்டாம், சுட வேண்டாம், ரைட், வரி பணங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதுகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விளக்கத்தை நீங்கள் பாருங்க. அடுத்தது, இந்த இயேசுவின் யூத சம்பிரதாயங்களும் நிரம்ப நாட்களாக வரவில்லை. ஆகவே எதிர்பார்க்கிறோம் இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விருத்த சேதனம் பற்றி சொல்லப்படுகிறது என்னது, அதாவது 8ஆம் நாள் ஆபிரகாமோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையினுடைய அடையாளம். இயேசுவுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதே நேரம் பேரிடுதல் நிகழ்வு நடைபெறுகிறது. தலைமகன் அர்ப்பணிப்பு மீட்பு உங்களுக்கு ஏற்கனவே நான் இதை பற்றி விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அடிமைத்தனத்தில இருந்து தலைச்சன் பிள்ளைகளை, தலைமகன் பிள்ளைகளை காப்பாற்றின அந்த காரணத்தினாலே இங்கு தலைமகன் அர்ப்பணிப்பு விழா நடைபெறுகிறது. காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறந்த உடனே அவர்களுடைய வசதிக்கேற்ப பணக்காரர்கள் வந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அவர்கள் பலியிடுவார்கள். ஏழைகள் வந்து காட்டுப்புறாக்கள், குஞ்சுகள், புறா குஞ்சுகளை எல்லாம் என்ன செய்வார்கள், பலியிடுவார்கள். இயேசுவும் ஒரு ஏழ்மை என்பதை காண்பிக்கிறதுக்காக 2 புறா குஞ்சுகளை பலியிட்டதாக நாங்கள் காண்போம். அது ஒவ்வொரு பிள்ளைகள் பிறந்த உடனே இந்த காணிக்கை செலுத்துதல் சம்பவங்கள் நிகழ்வு நடைபெறுகிறதை நாங்கள் காண்கிறோம். இன்னைக்கு எமது சமூக பாரம்பரிய நிகழ்வு அது என்னன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு அதாவது நாங்கள் பார்க்கிறோம், இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் 4ஆம் தேதி சுதந்திர விழா. அது இலங்கையருக்கே பொதுவான விழாவாக காணப்படுகிறது. இலங்கையருக்கே பொதுவான விழாவாக எங்களோட சுதந்திர தின விழா காணப்படுகிறது. அது எங்களோட கிறிஸ்தவ நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க வேணும். கிறிஸ்தவ நிகழ்வுகளுக்குள்ள நீங்க சொல்லலாம்
என்னது திருமுழுக்கு, திடப்படுத்தல், birthday, திருமணங்கள், சரியா இறந்த மரணச்சடங்குகள், இவ்வாறாக இன்று கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்லுகிறோம். இது எங்களுடைய பார்வை. ஒரு சந்தர்ப்பத்திலே கிறிஸ்தவர் சடங்குகள் என்று கேட்டிருக்கிறாங்க. சடங்குகள், கொண்டாட்டங்கள், நிகழ்வுகள் எல்லாமே ஒரே அர்த்தத்தை தெரிவிக்கிறது என்பதை நீங்கள் அதிலே கவனித்தில் எடுக்க வேண்டும். அடுத்தது, இந்த எருசலேம் தேவாலயத்திலே எல்லா சடங்குகளும் எருசலேம் தேவாலயத்துல தான் நடைபெறுது. இப்ப எங்கட சடங்குகள் எங்கட ஆலயத்துல, எங்கட திருச்சபையில நடைபெறுகிறது, எங்கட போதர் கூட நடக்குது. அங்க எருசலேம் தேவாலயத்திலே இயேசுவை சந்தித்தவர், அதுல சிமியோன் அண்ணா. சிமியோனுக்கு சொல்லப்படுகிறது என்ன, இயேசுவை காணாமல் மரணத்தை அடைய மாட்டார், முழு இஸ்ரவேலுக்கும் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. ரெண்டு பேருமே சொல்லுகிறாங்க, ரைட்? ஆகவே சிமியோன் அண்ணா பற்றி தெரியும். அடுத்தது, ஏற்கனவே சொல்லியிருக்கிற இறைவனுக்கான அழைப்பில உங்களுக்கு திருத்தூதர் எனப்படுவர் யார்? முதல் சீடரான பேதுருவை அழைத்த சம்பவத்தை பாருங்க. 12 தூதர்களும் அவர்களுக்கு சிறப்பு குறிப்புகளையும் பாருங்க. 72 சீடர்கள், ரைட்? 8ஆம் பாடம் என்ன, கிரேட் 10ல அந்த 72 சீடர்களை பணிக்கு அனுப்புகிற போது வழங்கப்பட்ட அறிவுரைகள், பொறுப்புகளை பாருங்க. நற்செய்தி பரப்பு பணி தொடர்பானவை என்னது, எங்களுக்கும் அதே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சென்று நற்செய்தி அறிவிங்க, நோய்களை சுகப்படுத்துங்க, பேய்களை அகற்றுங்க, ரைட்? விளக்குங்க என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நற்செய்தி பயணங்களினுடைய பலன் என்ன? உலகெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நற்செய்தியினூடாகத்தான். நாங்கள் விடுதலையை கொடுக்க முடியாது. இயேசு ஆண்டவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற நற்செய்தியை கொடுக்கிற பொழுது அங்கு அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அசுத்தாவிகள் விரட்டப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது, தூய ஆவியின் அருள். இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கை தயவு செய்து பாருங்க, ரைட்? நீங்க சொல்லலாம், என்ன எல்லாத்தையும் பார்க்க சொல்றீங்க? இல்ல, நான் எல்லாமே இதுல தரையில்ல, ஆனாலும் எல்லா பாடங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நான் சொன்ன விடயங்களை அதிகமாக பார்க்கிறது மிகவும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கடந்த வருடங்களிலே இவ்வாறு எதிர்பார்க்கிற விடயங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆகவே பாப்போம், எங்களுடைய ஊகமாக இருக்கிறது. 17ஆம் தேதி எங்களுக்கு தெரியும், தூய ஆவியின் அருள். இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு தெரியும், ஜோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவான் கொடுக்கிற இந்த தூய ஆவியினுடைய அருள், அதாவது திருமுழுக்கின் போது வெளிப்படுகிற விடயங்களை பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னை தம்மை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாகவே என்ன செய்கிறார், தன்னை அடையாளப்படுத்துகிறார். சாதாரணமான ஒரு மனிதன், அவர் பாவியா இல்ல, எங்களுடைய பாவத்தை ஏற்றுத்தான் அவர் அந்த என்னது பாவமான பாவிகள் செல்லுகின்ற அந்த நதியிலே அவரும் ஒரு பாவியாக சென்று எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த, திருமுழுக்கு யோவானின் பணியை என்ன செய்கிறார், அங்கீகரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்க இயேசுவனுடைய தாழ்மை வெளிப்படுத்துறார். அங்க இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் தன்னுடைய பாதரட்சியை அவருக்கு நான் தகுதி அல்லவன் என்று திருமுழுக்கு யோவானும் இயேசுடைய திருமுழுக்கின் போது தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். இயேசுவும் தனது திருமுழுக்கின் போது தனது தாழ்மையை வெளிப்படுத்துகிறார், அங்கீகாரம் கொடுக்கிறார். திருமுழுக்கு யோவான் நீரே கொடுக்க. ஆகவே திருமுழுக்கு யோவானாலே திருமுழுக்கு நிருபா 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 உங்களுடைய ஆமா, நிருபாவா நிருபாவா கூப்பிடுறா. ஓகே, திருமுழுக்கின் போது நடைபெற்ற சம்பவம், ரைட்? ஆகவே வானம் திறக்கப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விடயம், எதிர்பார்க்கிறபடியால் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போறோம். வானம் திறக்கப்படுகிறது, தூய ஆவியானவர் புறா வடிவிலே வருகிறார். இங்கு ஒலிக்கப்படுகிற சத்தம், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். திருத்துவம் வெளிப்படுகிறது, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய இறை தன்மை இங்கு வெளிப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே நீங்க திருத்தவம் வெளிப்படுகிறது என்று நீங்க கேட்கலாம். திருமுழுக்கின் போது நடைபெற்ற சம்பவம் என்று சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்தது, எதிர்பார்ப்பு. இது அவ்வளவு வராவிட்டாலும் அதோடு சம்பந்தப்பட்டபடியால் இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த அந்த காட்சியை முதலாவது யாருக்கு, பெண்கள் காண்கிறார்கள். எம்மாவூர் பயணம் போன முறை வந்தது. எம்மாவூர் பயணத்திலே சென்ற சீடர்கள் எத்தனை பேர்? 2 பேர். அதிலே ஒரு ஆளுடைய பேர் வழங்கப்படுகிறது, கிளேயப்பா மற்றும் சீடர். அடுத்தது, சீடர்களுக்கு தோன்றுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது, முக்கியமாக வரக்கூடிய அடுத்த கேள்வி,
இறையரசு. இறையரசு எப்பொழுதுமே வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரிய வேணும். மறைமுகமாக நேரடியாக இறையரசு வருகிறது. ஆனா இந்த முறை கூடுதலாக எதிர்பார்க்கிறோம் இறையரசிலே அற்புதங்களும் அடையாளங்களும். ரைட். அற்புதங்களும் அடையாளங்களையும் நீங்கள் கூடுதலாக பாருங்க. இறையரசினுடைய இறைய இறையரசு பற்றி இயேசு கூறிய வார்த்தை 20ஆம் பாடத்திலே என்னென்ன வார்த்தை. ரைட். இங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் அடுத்த ஊர்களுக்கு போக வேணும். புற இனத்தவர்கள், நோய்கள், பேய்களோடு இருக்கிறவர்களை அவர்களுக்கு நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இறையரசுடைய தன்மைகள், உலக அரசுக்கும் இறையரசுக்கும் இடையிலான வித்தியாசங்களை பார்க்க வேண்டும். இறையரசனுடைய ஆளுமை இறைவனுடைய கரத்திலே இருக்கிறது. உலக அரசனுடைய ஆளுமை மக்களோடு இருக்கிறது. அரசாட்சி, பிரஜைகள், எல்லாம் மட்டுப்படுத்தப்படாதது. இப்ப எங்கட ஸ்ரீலங்காவில ஆட்சி செய்யறவர் எங்கட அனுர அவர் ஒரு எங்களுடைய இதுக்குள்ள இருக்கிற இனங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டது. 2,20,000 பேரோ அவ்வளவு பேர் தான் இங்க பிரஜைகளாக இருக்கிறோம். ஆனால் இயேசுடைய இறை அரசினுடைய எவ்வளவு உலகத்தில் இருக்கிற அனைவருமே அங்கு செல்லலாம். ரைட். ஆகவே இதெல்லாம் பெரிய விருந்து உவமையில வருகிற ஒரு விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது இயேசு இறையரசின் வளர்ச்சிக்காக கூறிய உவமைகள் என்ன? கடுகு விதை, புளித்தமா, விதைப்பவனின் உவமை. இந்த 3 உவமைகளும் என்னத்தை வெளிப்படுத்துகிறது? இதனூடாக வெளிப்படுகிற குண இயல்புகள் என்னன்னு நீங்க பாருங்க. நான் இன்றைக்கு இதுல கூடுதலான கவனம் செலுத்துகிறேன். இறையரசினுடைய அற்புதங்களும் அடையாளமும் என்று நாங்க பாக்குறோம். இது கேள்விக்கான நாட்களாக வரவில்லை. இந்த வருஷம் பார்ப்போம். போன வருஷம் நாங்க எதிர்பார்த்தது போன வருஷம் வர இல்லை. இயேசு செய்த அற்புதங்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது சுகமளித்தல். சுகமளித்தல் என்றது உங்களுக்கு தெரியும். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். அடுத்தது தொழுநோயாளர்கள் சுகப்படுகிறார்கள். இவ்வாறாக 20 அற்புதங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா ஒரு நாளும் அந்த எண்ணிக்கை கேட்கப்படவில்லை. ஆனால் சுகமளித்தல் அல்லது குணமாக்குதல் என்ற அற்புதத்துக்கு உதாரணம் தாங்க என்று கேட்டிருக்கிறாங்க. ரைட். ஆகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அட்லீஸ்ட் 4 வகையான அற்புதங்களுக்கு ஒரு குறைந்தது 2 உதாரணங்களை நீங்கள் மனப்பாடமாக்கி கொண்டு இருங்க. சரியா? அடுத்தது அசுத்தாவியை விரட்டுதல். ஒவ்வொரு அற்புதங்களும் ஏன் நடக்கப்படுகிறது? இறையரசுக்குள்ளே யாருமே நோயாளர்களாக செல்ல முடியாது. அதற்காகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நோயற்றவர்களை சுகப்படுத்துகிறார். நாங்களும் என்ன செய்யணும்? சுகம் இல்லாதவர்கள், அதாவது வியாதியோடு இருக்கிறவர்கள் இயேசுவை விசுவாசித்து சுகத்தை பெற்றவர்களாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை அற்புதங்களை இயேசு செய்தார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இவ்வாறான கேள்வி வரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்க எழுதப்பட வேண்டுமாக இருக்கிறது. அடுத்தது அசுத்தாவியை விரட்டுதல் சம்பவம். ரைட். இந்த சந்தர்ப்பங்கள்ல 4 சந்தர்ப்பத்தை நீங்க பார்க்க வேணும். ஜபாலயத்துல இருக்கிற ஒரு ஊமையான ஒரு ஆளை, அடுத்தது கதறினேர் அந்த கல்லறையில ஒரு வாலிபன், என்ன நிர்வாணமாக இருந்த வாலிபன் என்ன கதறி அழுது கொண்டு போன வேளையிலே, சங்கிலிகளால் கட்டப்பட்ட வேளையிலே என்னது அந்த பிசாசுகளுக்கு இந்த பண்டிகைகளுக்குள்ளே அனுப்புங்க. ரைட். அவ்வாறான அசுத்தாவியை விரட்டுற சம்பவம், அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது இயற்கைக்கு மேலான அதிகாரம். அதாவது இறைவன் உலகத்தை படைத்தார், அவருக்குத்தான் சகல அதிகாரங்களும் கிடைக்கிறது. ரைட். ஆகவே அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட அற்புதங்கள் என்ன? கடல் மீது நடக்கிறது. 5 அப்பன் 2 மீன்களுக்கு 5000 பேருக்கு போஷிக்கிறார். அடுத்தது ஏன் இதை நாங்க கொண்டாடுறோம்? பழைய ஏற்பாட்டிலே மன்னா இயற்கை பொழிகிறது. என்ன மன்னா பொழிகிறது. யூத மக்கள் எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்திலே 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவாக மன்னாவாக கொடுக்கிறார். அது இயற்கையிலிருந்து மன்னா கிடைத்தது இங்கு. அதுதான் அது இயற்கைக்கு மீதான அற்புதம் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். அடுத்து மரித்தோர் உயிர் பெற, அதாவது 3 சம்பவங்கள் அங்கு போடப்படுகிறது. ஜவீருடைய மகள், நயின் ஒரு விதவையினுடைய மகன், அடுத்தது லாசருவும் இறந்து 4ஆம் நாள் தான் இயேசு உயிரோடு எழுப்புறார். அந்த 4ஆம் நாளுக்குள்ளே ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்திலேயே யூதர்களுடைய நம்பிக்கை, ஒரு இறந்தால் 3ஆம் நாள் சில வேளைகளிலே அவருக்கு உயிர் இருக்கும் என்றது ஒரு நம்பிக்கை. நான் ஒரு புத்தகத்திலே வாசிச்சிருக்கிறேன். அதையும் இயேசு கிறிஸ்து பிரேக் ஆக்குவதற்குத்தான் 4ஆம் நாளிலே அற்புதம் செய்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. பைபிள்ல இல்ல,
ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தையும் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். ஆகவே மரித்தோர் உயிர்த்தெழுதல் இதுல இருந்து அதாவது என்னது, ஒவ்வொரு தரும் இறையாட்சிக்குள்ள வரைக்குள்ள நாங்க யாவரும் மரணத்தை அடைந்தாலும் நாங்கள் மீண்டும் உயிரோடு எழுப்புவோம் என்பதுதான் இந்த விடயத்திலே சொல்லப்படுகின்ற விஷயமாக காணப்படுகிறது. மரித்தோர் உயிர் என்ற அர்த்தத்தினூடாக நீர் புரிந்து கொண்ட விடயம் என்ன, நீர் விளங்கி கொண்ட படிப்பினை என்ன, எங்களுக்கும் நாங்களும் இவ்வுலகத்திலே மரித்தவர்களாக ஒருவேளை இருந்தால் நாங்களும் மரணத்தை சந்தித்தால் மறுபடியும் நாங்கள் உயிரோடு எழும்புவோம் என்பதுதான் இந்த இயேசு செய்த அற்புதத்தினுடைய அடையாளமாக அல்லது படிப்பினையாக காணப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது பாருங்க, இறையரசனுடைய சவால்கள். இறையரசுடைய சவால்கள்ல என்னது, நாங்கள் தடைகளை தாண்ட வேண்டும். அழைப்பு பெறுகிற போது நாங்கள் சவால்களை என்ன செய்யணும், முறியடிக்க வேணும். உங்களுக்கு தெரியும், இயேசு வந்து ஒரு உவமை சொல்லுகிறார். அதுல முதல் யூதர்களுக்கு தான் அழைப்பு விடுகிறது. ரைட். விருந்துக்கு அழைக்கல யூதர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது. ஆனா அந்த அழைப்பு என்ன செய்யறாங்க, அவங்க சாட்டுப்போக்கு சொல்றாங்க. ரைட். ஐயோ இப்பதான் நான் திருமணம் செய்தேன், அதை என்ன செய்யறீங்க, போய் பார்த்துட்டு வாரேன். தேர்வா அந்த உழுவுறதுக்கு நான் இப்பதான் தேர் வாங்கி இருக்கிறேன், 5 மாடுகள் வாங்கியிருக்கேன், அதை உழுதுட்டு வாரேன். இவ்வாறாக என்ன சொல்லுகிறார்கள், தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வாரேன். அப்ப அழைப்பு வருகிற பொழுது நாங்கள் சரியான மாறுத்திரம் கொடுக்க வேண்டும். ரைட். நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது மாறுத்திரம் கொடுக்க வேண்டும். ரைட். எங்களைத்தான் அழைத்தால் நாங்கள் அதுக்கு மாறுத்திரம் கொடுக்க வேண்டும். ரைட். இதுல உங்களுக்கு சொல்லப்படுகிற 2 விடயம் பாருங்க, அது அப்படியே அமைதியாக இருக்கிறது அந்த விடயங்கள். அதுல என்ன சொல்லப்படுகிறா, மாறுத்திரம் கொடுக்கும் சவால்ல பார்க்கலாம். 2 ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டட கலைஞர் அல்லது ஒரு இன்ஜினியர் என்ன செய்வார், ஒரு போஷனை கட்ட வேண்டும் என்றால் சும்மா 5 பேக்கெட் சீமெந்து 5 கூலி ஆட்கள் அவ்வாறு எழுந்த மாதிரியாக அவர் செய்ய மாட்டார். என்ன செய்வார், ஒரு ஃப்ரீ ஷெட்யூல் ஒன்று அவர் போடுவார். ரைட். இந்த துண்டுக்கு இவ்வளவுதான் தேவை. அந்த கணக்கு பார்த்தல் எங்களோட வாழ்க்கையில அவசியம். இது எங்களுக்கு மிகவும் முக்கியம். ஒரு படை வீரர்கள் என்ன செய்வார்கள், ஒரு போருக்கு போறதா முதல் நாள் பயிற்சி எடுக்காமல் போக மாட்டார்கள். ஆகவே என்ன செய்ய வேணும், பயிற்சி தேவை. ஆகவே நாங்களும் என்ன செய்வோம், இதை இந்த இந்த அழைக்கிறத நாங்கள் பாரதூரமாக என்ன வேணும், அழைக்கிற ஒரு சும்மா போயிட்டு வருவோம், பிடிக்கலாட்டி வருவோம் என்று நாங்கள் நினைக்க கூடாது. நாங்கள் இந்த அழைப்பு எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இதுல இருக்கிற நன்மை என்ன, இதுல இருக்கிற பாரம் என்ன, இது என்னால் முடியுமா என்று நான் என்ன செய்வேனா. அநேகர் என்ன செய்கிறார்கள், ஊழியர் செய்வதாக சொல்லுகிறார்கள், மறுபடியும் ஊழியத்திலே ஒரு பிரச்சனை இருந்தால் திரும்பி பாராங்க. அவ்வாறு நாங்க செய்யக்கூடாது. அடுத்தது தாழ்மை. தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக அங்கு ஒரு ஜெபத்தை அங்கு ஆண்டவர் எங்களுக்கு முன்ன காண்பிக்கிறார். பரிசேயரும் வரி தண்டுபவருமாருடைய ஜெபம், யாருடைய ஜெபத்தை அங்கு அங்கீகரிக்கப்படுகிறது, வரி தண்டுவோம். அவருடைய தாழ்மை, ஐயோ நான் பாவி, உங்களுடைய சமூகத்திலே நான் பாவி, மற்றவர்களுக்கு நான் அநியாயம் செய்தேன் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆனா பரிசேயர் என்ன சொல்லுகிறார், நான் 5 வேளை தொழுகிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நீதி நியாயங்களை நான் கடைபிடிக்கிறேன். அவர்களுடைய அந்த ஆடை முழுதும் வேத வாக்கியங்கள். ரைட். என்னது அந்த சந்திகளிலே என்ன செய்கிறார்கள், பலமாக ப்ரே பண்ணுகிறார்கள். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. எங்களுடைய தாழ்மை, நான் பாவி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க என்ற நிலைமையைத்தான் அங்கு நாங்கள் வெளிப்படுத்தணும். அவ்வாறு வெளிப்படுத்துகிற வழியில எங்களுடைய தாழ்மை, இவ்வாறு இருந்தால் நாங்கள் தடைகளை நாங்கள் வென்று இறையரசனுடைய சவால்களை நாங்கள் முறியடிக்கலாம் என்பது எங்களுக்கு இயேசு கற்பித்த பாடங்களாக இருக்கு. அடுத்தது பாருங்க, உலகத்துல ஆசைகள் நெடுகளும் இது அடிக்கடி வாரது, இந்த முறை வேற வந்தாலும் வரலாம். ரைட். அறிவற்ற செல்வன் உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் சரி வச்சார், இனி எனக்கு ஒரு பேர் வச்சனையும் இல்ல 2 நினைக்கிறார். அப்ப அந்த நேரத்துல அவனுக்கு மரணம் வந்தால் அவனுடைய சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாம் என்ன, அதனாலே எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு செல்வந்தர்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. செல்வந்தரும் தனவந்தரும், அதாவது தனவந்தன் லாசருடைய கதை என்னது, லாசர் வந்து அந்த தனவந்தருடைய எச்சிகளைத்தான் சாப்பிடுகிறார். கடைசியா 2 பேருக்கும் மரணம் வருது. ஆனால் ஆபிரகாமின் மடியிலே இருக்கிறது லாசர். அதுக்கு பிறகு ஐயோ எனக்கு தண்ணி வேணும் என்று செல்வந்தர் கேட்டால் கிடைக்காது. சாரி. ஆகவேதான் இவை எல்லாம் என்னது, நாங்கள் பின்பற்ற வேண்டும், எங்களுக்கு இப்படி நடக்க கூடாது என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடாக காணப்பட்டது.
அடுத்தது இறையரசுக்கான அர்ப்பணிப்பை பாருங்க பிள்ளைகள். 4 படிகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. என்னது? முதலாம் படியில ஆயத்தமாக இருக்கவன். எப்படி நாங்கள் ஆயத்தமாக இருக்கவன்? உங்கள் வரிகளை உங்கள் இடைகளிலே உங்கள் வரிகளை கட்டிக்கொள்ளுங்கள். இடைகளிலே நாங்கள் கட்டிக்கொள்ளணும்டா என்னத்தை சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த காலத்திலே இந்த ஜூதர்கள் வந்து நீண்ட ஆடைகளை என்ன செய்வார்கள்? உடுத்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு அவசர வேலை என்றால் அவர்கள் இடையிலே அந்த ஆடைகளை வரைந்து கட்டுவார்கள், இடைகளை வரைந்து கட்டுவார்கள். அப்ப அது என்னத்துக்கு அர்த்தம்னா, எப்பொழுதும் அந்த வேலை செய்யறதுக்கு ஆயத்தமாகிறது தான் வரைந்து கட்டுவார்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் இடைகளை வரைந்து கட்டுங்கள், எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். இப்ப வருவார், நாளைக்கு வருவார், இல்லாட்டி நான் ஏலவல் எடுத்து முடியத்தான் வருவார், அது வரைக்கும் நான் செய்யறதை செய்யணும். நாங்கள் இப்பொழுதே நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. அடுத்தது நாங்கள் பிரஜைகளாக எதிர்பார்க்க வேண்டும். இறையரசு வரலாம் சொல்லப்படுகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம் இறையரசு. என்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம் இறையரசு. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே மனம் திரும்பி ஆயத்தமாக இருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய விளக்குகள் எப்பொழுதும் எரிய வேண்டும். எங்களுடைய விளக்குகளிலே எண்ணெயோ திரியோ குறைவுபடாமல் நாங்கள் எப்பொழுதுமே அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி எப்பொழுதுமே அவருடைய வருகை வரும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, அன்பு பற்றி சொல்லப்படுகிற அந்த எபேசியனுடைய குணங்கள். ஒரு கணவன் மனைவியாக என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய கடமை, கிறிஸ்தவ குடும்பத்திலே கணவனுக்குரிய கடமை, மனைவிக்குரிய கடமை பாருங்க. கிரேட் 11ல சகவாழ்வு வாழ்வோம் என்ற பாடத்திலே பாருங்க. கொலசேயர் 3ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களுடைய கடமைகள், மன்னிப்போடு சேர்ந்த அன்பு இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கு சொல்லப்படுகிறது. ரைட். அடுத்தது முன்மாதிரியான கிறிஸ்தவ இது அன்புகளோடு சம்பந்தப்பட்டது. சில வேளைகளில் அன்பு வர சந்தர்ப்பம் இருக்கிறபடியால் உங்களுக்கு இந்த கேள்விகளை போட்டிருக்கிறேன். ஆகவே அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சிறு குறிப்புகள் நாங்கள் பார்க்கலாம். சிறு குறிப்புகள் உங்களுக்கு எவ்வாறான குறிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று நான் நினைத்த கேள்விகள். சகவாழ்வு வாழ்வோம். சகவாழ்வு வாழ்வோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் லெவல்ல நாங்கள் மற்றவர்களோடு முதல் நாங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். மற்றவர்களோடு எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும், நீங்கள் அந்த விடயங்களை கொஞ்சம் பாருங்க. இறையரசனுடைய அடையாளங்கள், அற்புதங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது சில வேளைகளில் பெரிய கேள்வி வராவிட்டாலும் உங்களுக்கு சிறு குறிப்புக்கு, அப்ப சிறு குறிப்பெல்லாம் இப்ப பிள்ளைகள் உடைச்சுடைச்சு வாரபடியால் உங்களுக்கு அது ஓகேயாக இருக்கும். ரைட். இப்ப முதலாவது இறையரசினுடைய அடையாளத்தை வகைப்படுத்துக, அது ஒரு புள்ளிக்கு 4 எழுதினால் ஒரு புள்ளி. இறையரசினுடைய ஒரு அடையாளத்தின் ஒரு வகைப்படுத்தலான இயற்கைக்கு மீதான அதிகாரத்திலே இருக்கின்ற அற்புதத்துக்கு 2 உதாரணம் தருக. 2 உதாரணத்தை எடுத்து அடுத்த புள்ளி. அப்ப 5ஐயும் உடைச்சு தர்றபடியா நீங்கள் 5 பாயிண்ட்ஸ்ல எழுதினாலும் உங்களுக்கு 5 புள்ளிகள் தான் கிடைக்கும். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ரைட். ஆகவே எப்படி என்றால் நீங்க 5 புள்ளி 5 பாயிண்ட் எழுதினாலும் 5 பந்தி எழுதினாலும் கிறிஸ்தவ பாடத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு டைம் இருக்கு, அழகாக எழுத வேண்டியவர்களாக நீங்க இருக்கு. அடுத்தது பிறரை உபசரித்தல். கனக நாட்களாக வரவில்லை, ஆரம்ப காலங்களிலே பிறரை உபசரித்தல் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த நாட்களிலே பிறரை உபசரிக்கின்ற தன்மை இல்லாமல் போகுது. ரைட். யூதர்கள் என்ன மாதிரி முத்தம் கொடுத்து கால்களை கழுவி அவர்களை அன்போடு விசாரித்து உபசரிக்கிறது போல இன்றைக்கு இளைஞராகிய நாங்கள் என்ன மாதிரி உபசரிக்கின்றோம்? எங்களுடைய உபசரிப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. எங்களை ஒரு இடத்துல நாங்கள் பின்னால் அமர்ந்த ஒரு கொண்டாட்டத்தின் போது நாங்கள் பின்னால் அமர்ந்தா நீ முன்னால வா என்று சொல்லி எங்களை அமர்த்துற அளவுக்கு நாங்கள் என்னது உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது விதைப்பவன் உவமையில 4 நிலங்களையும் பார்க்க வேண்டும். 4 நிலங்கள் நாங்கள் என்னென்ன நிலங்கள்ல என்னென்ன வழியோரத்துல நடந்தது? கற்பாறை, முட்புதர், நல்ல நிலம். ஆகவே எங்களுடைய நிலங்கள் எந்த விதையை சார்ந்ததாக இருக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது காணிக்கையின் முக்கியத்துவம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. காணிக்கையினுடைய அந்த ஸ்திரீ ஏழை பெண் வந்து தனக்குண்டான சகலத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு செல்வந்தர்கள் அவர்களே ஒரு பகுதி, அவர்கள் கோடிக்கணக்கிலே காசு இருந்தாலும் 1 லட்சத்தை கொடுத்தால் அதனுடைய பெருமதியை விட என்னது எங்களிடத்துல இருக்கிற முழுமதியை கொடுக்க வேண்டும். அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொல்லையில உங்களோட வீட்டுல இருக்கிற அவ்வளவு காசை கொடுக்க வேண்டும் என்று அது அர்த்தம் அல்ல. அந்த மனம் எங்களுக்கு உள்ளம் அந்த பெண் மாதிரி இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. அடுத்தது இறையரசனுடைய அர்ப்பணிப்பு. எங்களுடைய கால நேரம், எங்களுடைய வேலைகள், எங்களுடைய
சாப்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் அர்ப்பணிக்கணும். இதுக்குதான் நல்ல உதாரணம் நல்ல சமாரியனுடைய உவமை இயேசுவால் சொல்லப்படுகிறது. ரைட்? நான் அயலவனை நேசிக்க வேண்டும் என்றால் அர்ப்பணிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவை. இப்ப உங்களுக்கு பொதுவாக இப்படி கேட்டால் இதற்காக பயன்படுத்தப்பட்ட உவமையை நீங்கள் எழுதினீங்கள் என்று சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். ரைட்? அது போல இறையரசனுடைய சவால்களை நாங்கள் பார்த்தனாங்க. என்னது 4 வகையான சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்களை நாங்கள் எவ்வாறு நாங்கள் முறியடிக்க வேண்டும். ரைட்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுக்கு பின்னால் நாங்கள் செல்வதென்றால் அவருடைய பாரமான சிலுவையை நாங்கள் சுமக்கிறது. அதாவது பாரமான சிலுவை என்றால் இயேசுவ மாதிரி சிலுவையை சுமப்பது அல்ல. துன்பங்கள், வார தடைகள், வார சவால்கள், ஏச்சுக்கள், பழிகள், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக, சகிப்பு உள்ளவர்களாக எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றி அந்த சவால்களை முறியடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இறையரசினுடைய பிரஜையாக நாங்கள் வாழ முடியும், செல்ல முடியும் என்பதுதான் இந்த சவால்களை நாங்கள் எவ்வாறு, இந்த தடைகளை எவ்வாறு நாங்கள் முறியடிக்கணும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எருசலேம் சங்க தீர்மானங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் பாருங்க. அதோட ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் பரிசேர பெட்டி இந்த முறை வராது என்றாலும் நான் ஒரு தொட்டுக்கொண்டு போறேன். அதை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. பரிசேர் முன்வைத்த இயேசுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் அநேகம் வராது. ஆனாலும் பாருங்க, சரியா? அடுத்து தாவீதினுடைய முன்மாதிரிகள். நாங்கள் தாவீதை மறக்கிறோம் சில வேளையில. உங்களுக்கு தெரியும், கிரேட் லெவல்ல 3 இறைவாக்கினர், பரிசுத்தத்தை நோக்கிய இறைவாக்கினர்கள். ஏசாயா இறைவாக்கினர்ல பின்பகுதியில தாவீதை பற்றி போடப்படுகிறது. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். இவர் ஊரியாசினுடைய மனைவியை வைத்திருப்பதற்காக ஊரியாசை கொலை செய்கிறார். அப்பொழுது அவருடைய பாவம் அங்கு உணர்த்தப்படுகிற பொழுது அவர் தன்னை என்ன செய்கிறார்? என்னை இந்த பாவத்திலிருந்து மீட்டுக என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே கடவுளினுடைய மகா பரிசுத்தத்துக்கு முன்னால் எங்களுடைய பாவங்கள் நாங்கள் உணரப்பட வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் வாழ வேண்டும். அடுத்தது மீகாவினுடைய இறை பணியை நீங்க பாருங்க. அவருடைய சமாதானம், ரைட்? மீகாவினுடைய சமாதானம் வர வேற போன முறை ஆமோஸ் வந்திருக்கிறபடியால் மீகாவை பாருங்க. அவர் எப்படிப்பட்ட அவருடைய வார்த்தையை நீங்க பாருங்க. தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் ஈட்டிகளை கருக்கறி வாழ்கள், அதாவது யுத்தத்துக்காக பயன்படுத்தின அந்த ஆயுதங்கள் எல்லாம் இப்பொழுது என்னது? விளைச்சல் நிலத்துக்காக பயன்படுத்த போகிறது. அதாவது யுத்த நிலை நீங்க போகிறது. அவருடைய சமாதானம் இவ்வாறாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பொதுவான கேள்வி, நாட்டினுடைய பிரஜையாக நீங்கள் எவ்வாறு நீங்கள் செயற்படலாம்? இயேசுவை போல சேவக தன்மையில நீங்க செயற்பட வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் அதை நீங்கள் கவனத்துல எடுங்கோ. இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டிருக்கிறீர்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் பிள்ளைகள். இதுல எவ்வளவு தூரம் ஃபுல்லா வரும் வராதுன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாம் எங்களுடைய ஊகமாக இருக்கிறது. ஆகவே இவை நீங்கள் படித்து கொண்டு போங்க. இவை சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த அவங்களோட டைம் ஓகே 2 ஹவர்ஸுக்குள்ளே என்னை சொன்னாங்க, நிறைவு பெறுகிறது. ஆகவே இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், அல்லது நாங்கள் யாவரும் இந்த இணைப்பிலிருந்து லீவ் பண்ணலாம். ஏதாவது பிரயோசனமாக இருந்தது என்று நினைத்தால் ஒருவர் இருவருக்கு சந்தர்ப்பம் வழங்குகிறேன், சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் இணைப்பை நாங்கள் துண்டிக்கலாம். ஆகவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சிறப்பாக உங்களுடைய எக்ஸாமை செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே பிள்ளைகள், ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்க லீவ் பண்ணலாம். Thank you so much. Thank you. Okay, welcome. Thank you.